கரங்களில் ஒப்படைக்க போகிறோம். We're going to commit this service into His கர்த்தர் hands. தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் இந்த எல்லா காரியங்களையும் கண்காணிக்க வேண்டும். From beginning to the end, that God will be with this service. நடக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் தாமே நேர்த்தியாகவும் கிருபையும் நடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். That God would lead this service today. நாங்கள் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Should we all close our eyes and look unto God? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி Thank you, செலுத்துகிறோம். Jesus. We praise you, God. நன்றி ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. We thank you, Jesus. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. We thank you, God. நாங்கள் யாவரும் அங்குமிங்கும் பார்க்க தேவையில்லை. நாங்கள் வந்திருப்பது கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்காக மாத்திரமே. We've come to look upon our Father today. நாங்களுடைய வார்த்தைகளுக்கு அவரோடு உறவாடுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். We've come to intercede with Him today. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Should we prepare ourselves? ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுடைய உள்ளங்களை கர்த்தரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நாளாக மாறட்டும். Shall we clean our hearts today to speak with Him? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாமத்தை உயர்த்துகிறோம். Praise your name. இயேசுவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We lift your name on high. எங்களோடு இடைப்பட போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you for you are going to move in the midst of us today. நன்றி கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. இந்த வேளை நான் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாள் நடக்க போகிறது ஆராதனை பகுதிக்காக ஜெபிப்போம். We're going to pray for the worship today. ஆராதனை பகுதியில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும். That God will be with us ஆராதனை today. நடத்துகிறதான அந்த பிள்ளைகளை கர்த்தர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டும். That God will bless the worship leader. ஆராதனை பகுதியில் எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட்டு அவர் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். That God will show Himself in the midst of us today. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. We praise you, God. பிதாவே, இந்த நாளில் நடக்க போகிறது ஆராதனை பகுதிக்காக ஜெபிக்கிறோம். We pray for the worship today. ஆண்டவரே, ஆராதனை பகுதியில் ஆண்டவரே எங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. We pray that you move in the midst of us. ஆராதனை பகுதியில் நடத்துகிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Protect all the choruses and everyone ஆவியானவரே, involved. இயேசுவின் இரத்தத்தினால மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் You ஆண்டவரே. cover them with your spirit, God. ஆராதனை வேளையில் ஆண்டவரே, எங்கள் யாவரோடும் கர்த்தாவே நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். You will speak to your people today. உடைந்த உள்ளங்களுக்கு ஆண்டவரே ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, heal the broken heart. வந்த விதமாக போகாமல் ஆண்டவரே தெய்வீக சுகத்தை பெற்று செல்ல உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Help them to go back home with a new உடைந்த healing. உள்ளங்களை ஆண்டவரே சரிப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. Mend the broken hearts today. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே ஆராதனை மூலமாக கர்த்தாவே சுகமடையட்டும், பலனடையட்டும் ஆண்டவரே. Let many people here receive strength and தெய்வீக healing அபிஷேகம் today. ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. Let your blessing fall upon them. ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, may you touch every ஆவியானவரே person here. இடைப்படும்படியாக ஜெபம் May பண்ணுகிறோம் you ஆண்டவரே. intercede with the people ஆராதனை today. நடத்துகிறதான பிள்ளையை கர்த்தாவே இயேசுவின் இரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. Lord, cover your leader with your நாவிலே with your புறப்படுகிற எல்லா presence. வார்த்தைகளும் ஆண்டவரே தெய்வீக வார்த்தைகளாக இருக்கட்டும், வெளிப்படட்டும் ஆண்டவரே. Let the words be pleasing to you today. ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, touch us all today. Father. பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. Strengthen us, God. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுகிறோம். In Jesus' name we ask and pray. அதே போல நாங்கள் ஜெபம் பண்ணுவதனால வார்த்தை கொண்டு வருகிறதான அடியானுக்காக We're going to pray for the word of God. வார்த்தை பகுதியில் தேவன் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும். That God will speak through the person ஒரு giving the word. வார்த்தையாவது நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தப்பட வேண்டும். Let them be words that we take and learn from. அதற்காகவே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். That's why we have come in எங்களுடைய today. ஜெபம் எல்லாமே ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டும், வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். That His word may change our hearts today. நாங்கள் ஒரு நாள் நினைக்க கூடாது வார்த்தைகள் பக்கத்துள்ளவருக்கு தான் ஆண்டவர் பேசுறார் என்பதாக. Let that be a word that we can spread around to others. நாங்கள் எப்பொழுது நினைக்க வேண்டும் கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும். Let us always keep His முழு word in our முழு hearts. வார்த்தை பதில் ஒரு வார்த்தையாவது எனக்காக பேச வேண்டும் நான் ஜெபிப்போம். Amen. ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you today. பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே வார்த்தை கொண்டு வருகிறதான அடியானுக்காக ஜெபிக்கிறேன். We pray for the person giving the word of இந்த God. நாளிலும் ஆண்டவரே வார்த்தை மூலமாக ஆண்டவரே எங்கள் யாவருக்கும் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் Lord, you ஆண்டவரே. speak to your people through the word. அந்த வார்த்தை மூலம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாக ஜெபம் Let பண்ணுகிறோம் there be a ஆண்டவரே. change in our hearts from the word. அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்கட்டும் Let it கர்த்தாவே. bring a peace to our hearts. அந்த வார்த்தை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை சரிகட்டுகிறதான வாழ்க்கையா இருக்கட்டும் ஆண்டவரே. Let it change our hearts for the அந்த வார்த்தை better. மூலமாக கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். Let it be a testimony to those அந்த around வார்த்தை us. கர்த்தாவே எங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Let it change our lives. அந்த வார்த்தை கர்த்தாவே எங்களுடைய மனசாட்சியை சரியாக சீர்திருத்த வேண்டியதா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் Let கர்த்தாவே. it change our consciousness. ஆண்டவரின் உள்ளங்களுக்கு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் Lord, may ஆண்டவரே. you speak to our hearts அந்த today. வார்த்தை மூலமாக கர்த்தாவே எங்கள் உள்ளங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபம் Let it பண்ணுகிறோம். bring a strength and a healing அந்த for our வார்த்தைகளை hearts. கர்த்தாவே நாங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. Help us to learn from this தொடர்ந்து word we வார்த்தை learn மூலம் today. பலப்படுத்துங்கள் கர்த்தாவே. Continually strengthen
strengthen வார்த்தை கொண்டு us. வருகிற அடியானை நீங்கள் முற்றிலுமாக பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lead the pastor giving the வரும் word. ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே நீங்களே வெளிப்படுத்தும்படியாக May you ஜெபிக்கிறேன் speak கர்த்தாவே. through them mightily. வந்த விதமாக நாங்கள் போகாமல் ஆண்டவரே தெய்வீக ஆசீர்வாதங்களோடு போக உதவி Help us செய்யும்படியாக to go ஜெபிக்கிறேன். away with your blessing today. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Thank you, Jesus. இயேசு நாமத்தினால ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray and ask. ஆமென். Amen. அதே போல நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட வந்து கொண்டிருக்கிறதான சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக We pray for every person here today. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நேரத்தோடு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக That God will bring everyone on எல்லா time. தடைகளும் மாறி போக வேண்டும். That God will remove any obstacles. பிதாவே மறுபடியும் உங்களுடைய பாதத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. We come seeking your feet today. ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் Pray ஆண்டவரே. for all the families today. வருகிற வழியில் எல்லா தடைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படியாக Remove ஜெபிக்கிறோம். any barriers in Jesus' name. பிதாவே நேரத்தோடு ஆராதனைக்கு வந்து சேர உதவி Help செய்யும்படியாக us to join ஜெபிக்கிறோம் on time ஆண்டவரே. today, Father. ஆராதனையில் வந்த ஆண்டவர் நாமத்தை தொழுது கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் May ஆண்டவரே. you do miracles today. பிதாவே ஆராதனைக்கு வர முடியாமல் ஆன்லைன்ல பார்க்கிறதான யாவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். Everyone watching online, Lord, bless யாவரையும் them also. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Bless every single person. ஆண்டவரே ஆராதனை வேலை வார்த்தை வேலை எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்கட்டும் கர்த்தாவே. Let today's service be a blessing பலப்படுத்தி to those ஆசீர்வதிங்கள் here today. கர்த்தாவே. நீங்கள் அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the great things you are going அதே to போல do. நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் We pray for all those doing ministries today. எல்சிடி போடுகிறவர்கள் வாத்திய கருவி வாசிக்கிற மற்றும் எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். From those that are doing the laptop, the PA பிதாவே system, நன்றியோடு everyone துதிக்கிறோம். involved. Lord, we thank you. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே மற்ற ஊழியர்களை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் Pray ஆண்டவரே. for everyone doing ministry behind the எல்சிடி scenes today. செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we pray for those in the வாத்திய கருவியை laptop, வாசிக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. those doing the musicians, சவுண்ட் சிஸ்டம் செய்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். people doing the sound தேவாவியானவரே system. கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. Lord, cover them in your blood and your grace. எல்லா காரியங்களும் ஆண்டவரே நேர்த்தியாக கிரமமா நடக்க கிருபை செய்யும்படியாக Lord, ஜெபிக்கிறோம் let ஆண்டவரே. everything go to plan today. எந்த ஒரு தடையும் வராமல் ஆண்டவரே நீங்களே பொறுப்பெடுக்கும்படியாக Lord, ஜெபிக்கிறோம் remove ஆண்டவரே. any sorts of obstacles. உற்சாகமாக காரியங்களை செய்ய உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. Help them to do it with நாங்கள் செய்யும் enthusiasm, எல்லா Lord. காரியங்களும் கர்த்தாவே உம்முடைய நாமம் ஒன்றே உயரப்பட வேண்டும். Bless the work of their உம்முடைய hands. நாமம் ஒன்றே புகழப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, let you move in this உம்முடைய service. நாமம் ஒன்றே உயர்த்தப்பட வேண்டும் Let your கர்த்தாவே. name be glorified. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியுங்கள். In the name of Jesus, எல்லா we pray. பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. Lord, strengthen நீங்கள் everyone. அப்படியாக செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the great things நாங்கள் you are going யாவருமாக to இருந்து do. கர்த்தரை நோக்கி அவருக்கு நன்றி என்பதாக Should சொல்ல we all stand போகிறோம். up and give him praise? பிதாவே நாங்கள் கேட்ட எல்லா ஜெபத்திலும் சந்திக்க போகிறமைக்காக நன்றி We செலுத்துகிறோம். thank you for you are going to meet இந்த our நாளிலும் needs. ஆண்டவரே எங்கள் யாவரையும் எங்களை பலப்படுத்த போகிறமைக்காக ஸ்தோத்திரம் For you are ஆண்டவரே. going to strengthen us, Father. ஆராதனையில் வழிநடத்த போகிறமைக்காக ஸ்தோத்திரம். Thank you for you are going to தொடர்ந்து lead எங்களை us பலப்படுத்தி today. நடத்தும்படியாக We worship your name எல்லாமல்ல today. இயேசுவின் We மூலமாக praise you. ஜெபிக்கிறேன் நல்ல In the பிதாவே. name of Jesus Christ, we pray and ask. Amen. 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 Praise the Lord, everyone. Hallelujah. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க தேவனை ஆராதிக்க? Amen. The Bible says, "Give thanks in all circumstances, for this is God's will for you in Christ Jesus." இப்போ நாங்க எல்லாருமா சேர்ந்து உற்சாகத்தோட தேவனை துதிப்போமா? Amen. Hallelujah. So everyone, I want everyone to clap your hands, and with happiness, let's praise God, because He's asking us to glorify Him and to not make this about us, but Him only. Amen. Pick me up from the miry clay. He put me on the rock to stay. Pick me up from the miry clay. He put me on the rock to stay. Pick me up from the miry clay. He put me on the rock to stay. He picked me up from the miry clay. He put me on the rock to stay.
us from the miry clay and He gave us life. Amen. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. All my life was in a mess and I thought there's no way out. Then I cried out in Jesus' name and He gave me a brand new start. All my life was in a mess and I thought there was no way out. Then I cried out in Jesus' name, gave me a brand new start. He is the rock, He is the rock. Jesus is the rock on whom I stand. Oh, He is the rock, He is the rock. Jesus is the rock on whom I stand. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. All my life was in a mess and I thought there was no way out. Then I cried out in Jesus' name, then He gave me a brand new start. He is the rock, He is the rock. Jesus is the rock on whom I stand. Oh, He is the rock, He is the rock. Jesus is the rock on whom I stand. Hallelujah, Father Lord Jesus. You keep us firm, Father Lord Jesus. Father, you make us stand, Father. You are the rock, Father. You are the fortress, Father. You are the refuge, Father Lord Jesus. ஆண்டவரே எங்களோட கண்மலையா இருக்கிறீரே ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. I thank you, Father Lord Jesus. I thank you, Father, for you are my everything, Father. You are our everything, Lord, Father Jesus. We exalt your name today, Father. We praise you, Lord, Father Jesus. Thank you, Father, for giving us life, Father. We thank you, Father, for redeeming us today, Father, Lord Jesus. We thank you, Father, for everything that you are doing to us, Father, Lord Jesus. We thank you. We praise you, Lord. Thank you, Almighty Father. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும்
Father, Lord Jesus. We thank you, Father, Lord Jesus. Father, for you hold us, Father, Lord Jesus, in the palm of your hands, Father. You keep us close, Father, Lord Jesus. You never leave us slide, Father, Lord Jesus. You fight our fights for us, Father, Lord Jesus. We do not need to fight anything, Father. You let us be still, Father, and remain in you, Father, Lord Jesus. You give us peace, Father, Lord Jesus, and we thank you, Father. Nandri Raja, umakku stothiram ஆண்டவரே. Nandri Raja, hallelujah, Father, Lord Jesus. Thank you, Father. Thank you, Lord, Father Jesus. We praise your name, Lord. We exalt you, Lord, Father. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. Nandri Raja. Yes, Lord. Thank you, Father. We thank you, Father, for you are moving in our midst, Lord. Thank you, Jesus. Thank you, Father. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, கரங்களை உயர்த்தி சொல்லுமா. எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. தெரிந்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. தெரிந்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. Praise you, Father. We exalt your name, Father. உமக்கே துதி ஆண்டவரே, கனம் ஆண்டவரே. Hallelujah. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாட்சி
Jesus. Hallelujah, Father, Lord Jesus. We thank you, Father, Lord Jesus, Father, for you. Your love is like none other, Father, Lord Jesus. You're beautiful beyond words, Father, Lord Jesus. Father, there can be no one like you, Father, Lord Jesus. Father, humans may lie, Father, Lord Jesus. Humans may forsake us, Father, Lord Jesus. But you will always be with us, Father, Lord Jesus. Every time, Father, Lord Jesus, you will never leave us alone, Father. We thank you, Father, for you are holding us in the palm of your hand, Father, Lord Jesus. We thank you, Father, for you bring your kingdom down, Father, for us, Lord, Father Jesus. We thank you, Father, for you humble us, Father, Lord Jesus. You came down to the earth and humbled us, Father. Let us be like you, Father. Let us speak like you, Father. Let us see like you, Father, Lord Jesus. We thank you, Father. Hallelujah, Father. We thank you for the almighty works, Father. We pray that you speak with us, Father, more and more, Lord, Father Jesus. And glory, nandri Raja. We praise you, Father. We thank you, Lord, Father Jesus. You deserve this, Father. You deserve our worship, Father, because this is not for us, Lord. We worship not for us, not for our glory, Father, but for you only, Father. This is about you, Father. Thank you, Jesus. Praise you, Lord. We thank you, Almighty God. Hawaii umak nandri Raja. Umak stotram andare. Umak nandri. Help us to focus on you only, Father, Lord Jesus. Let
us not look at any other person. Let us not look at any other thing, Father, Lord Jesus. Let us not make excuses to praise you, Father, but look at you only, Father, Lord Jesus, today. Thank you, Father. Thank you, Jesus. We praise you, Father. Father, capture our thoughts, Father. Imprison us in you, Lord, Father, Lord Jesus. Yes, Father. Thank you, Father. Hallelujah. You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my own. You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my own, and I will worship you with all of my heart, and I will seek your face all through my life, and I will serve you, Lord, with all that I have. Here I am. And I will worship you with all of my heart. Let's give our all today. Let's give him our heart today and surrender ourselves. Here we are, Lord. Thank you, Father Jesus. With all that I have, here I am. Here we are. Thank you, Jesus. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. Let's give ourselves. நம்மளை படிக்கிறோம் ஆண்டவரே. Jesus. Oh Lord, here I am. Oh Lord, here I am. Oh Lord, here I am. And I will worship you with all of my heart, and I will seek your face. Whatever happens, whatever the circumstance, we seek your face, Father. Help us to seek you only, Father, and not go for anyone else. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here when we are alone. He is there with us when we are broken all the times. So let's sing this. You are my refuge. You are my fortress. Lift your hands and say, you are my hiding place. You are my own.
are, Lord. We give ourselves at your feet, Father, Lord Jesus. We surrender ourselves at your feet, Lord, Father Jesus. We thank you for you accept us however we may come, Father, Lord Jesus. In whatever we are in, Father, in our sin, Lord, you take us in. You gave us purpose. You took us from the sin, Father, Lord Jesus, from the crowd of sin, Father, Lord Jesus. Out of all of those people that you could have chose, you chose me and everyone, Father, Lord Jesus. Thank you, Father. Thank you, Lord, Father Jesus. We praise you, Father. We're grateful, Lord. We're grateful for everything, Lord. For as long as we are breathing, we have a reason to praise you, Lord, Father Jesus. We thank you, Father. Hallelujah. Thank you, Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே. நன்றி நாதா, உம்மளவில்லா அன்பிற்காக. சொல்லுவோமா? நன்றி 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 அவருடைய அளவில்லா அன்பிற்காக, உம்மளவில்லா அன்பிற்காக. தீருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து இந்த காலை வேளையிலும் shall we all tell the Lord, oh thank the Lord, அவருடைய பலத்தைகளை தந்தபடியினால் நீ தந்ததினாய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, yes everyone, just open your mouth and sing, oh from bottom of your heart. இதயத்திலே ஆழத்திலே இருந்து எத்தனை கடும் பிரச்சனைகளிலே முன்னேறி செல்வதற்கு அவருடைய பலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். அந்த இயேசுவை கூப்பிடுவோமா? எல்லாருமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை கூப்பிடுகிற பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். When you call Jesus, He will come and help you. நன்றி. Hallelujah. Thank you Lord. அவருடைய அளவில்லா அன்பிற்காக. Thank you Lord. எல்லாருமாய் ஆராதித்த வண்ணமாய். Thank you Lord. நாதா, உம்மளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் தள்ளினவர் மத்தியில் பந்தியை ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. Thank you Lord Jesus. எதிர்க்கிறவர் முன்பில்
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த வேளையிலும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Gracious Heavenly Father, we commit as a family into your mighty hands, Lord. Father God, thank you, you are moving among us, Lord, this morning. Oh, the Holy Spirit, be control each and every one, Lord Jesus. In the காலை வேளையிலும் ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த காலையிலும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். We'll commit each and every one into your mighty hands, Lord. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள் நம் ஒவ்வொருவருக்கும் நீர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நீர் செய்து வருகிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. What are so many blessings you have done in our lives, Lord Jesus, in our family. Thank you, Lord, for all the blessings, Lord. We have come to the end of this month, Lord Jesus. Father God, we thank you. We turn up and saying thank you for what a wonderful God you are, Lord Jesus. ஆண்டவரே, நாங்கள் திரும்பி பார்த்து எத்தனை நல்லவர் என்பதை நாங்கள் உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Shall we all clap our hands and praise God? Amen. Please kindly take your seats. தயவு செய்து உட்காருங்கள். Praise be to God. Good to see you all. மறுபடியுமாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமென். மீண்டுமாக இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். Once again, we've gathered here as children of God in the house of God on this last Sunday of எத்தனை the பேர் month. வந்தது நல்லதென்று சொல்லுகிறீர்கள்? How many of you are happy to Praise be the Lord. here? Amen. 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 கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றார். God is a God who is always blessing his children in the காரணம் house of நாங்கள் God. நேரத்தை ஒதுக்கி இந்த காலை வேளையிலும் ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கின்றோம். Which is why we've gathered here as one family. ஆகவே நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். So surely God is going to bless us and lead us. ஆமென். ஹalleluya. Amen. Hallelujah. ஒரு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், A man says, நான் கவலைப்படும் போது என் பிரச்சனையை ஆராதிக்கின்றேன், ஜெபிக்கும் போது என் பிரச்சனையை அர்ப்பணிக்கின்றேன். Worrying is worshiping your problem, prayer is surrendering your problem. Amen. Hallelujah. பாருங்கள், சில நேரத்தில் நாங்கள் எங்களை கவலைப்படும் போது எங்கள் பிரச்சனையை நாங்கள் ஆராதிக்கின்றோம். sometimes we start worshipping our worries. ஆனால் ஜெபிக்கும் போது என்னவாம், எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் கர்த்தருடைய கரத்திலே. But what do we do when we pray? We surrender everything to his hands when we ஆமென். pray. ஆகவே என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், அதை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். So whatever problems come our way, we just surrender to our நாங்கள் அதை God. குறித்து worry பண்ணிக்கொண்டு இருப்போமானால் எங்களுக்கு ஜெபிக்க முடியாது. If we continue worrying about that, then we can't நாங்கள் pray. அந்த பிரச்சனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். When we give it to God's hands, surely எத்தனை he will பேர் take care of it. விசுவாசிக்கிறீர்கள்? How many ஆமென். believe? ஹalleluya. Amen. ரைட். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை The last Sunday of this month, நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் சாட்சி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe and trust that you might have testimonies. கர்த்தர் இந்த நிமிடத்திலும் அற்புதம் செய்து கொண்டிருக்கின்றார். God is still working miracles in அந்த our lives. தேவனை தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். We are worshiping that God. ஆகவே இந்த மாத கடைசியிலே நிற்கின்றோம். இந்த நாளிலும் உங்களுடைய கரங்களிலே நம்முடைய ஊழியர்கள் கொண்டு வந்து மைக்ரோஃபோனை தருவார்கள். நீங்கள் எழுந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சுருக்கமாக உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். So please stand where you are and you are ready to share your testimonies, and a mic will be brought to you. ஹார்ட் அட்டாக் வந்து மூன்று பிளாக் ஆகிருந்தது. அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினார்கள். நாங்கள் ஜெபித்தோம் அவருக்காக. பாஸ்டர் ஜெபித்தார், சபை மக்கள் ஒரு சிலர் எங்களுக்கு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மகனுக்கு அந்த பரிபூர்ண சுகம், அதாவது 3 பிளாக்கும் எடுக்கப்பட்டது மட்டுமில்லை, அவர் நேற்றைய தினத்தில் அவர் வீடு வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீடு அனுப்பியிருந்தார்கள். நாங்கள் சந்தித்தோம், அவரோட பேசுவோம். அவர் பரிபூர்ண சுகம். அது மட்டுமில்லை, அவர் ஆண்டவரை விசுவாசிக்கிறார். அவர் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். நாங்கள் அவருடைய
அவர் சொன்னார், நான் ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபித்துட்டு வரும்பொழுது தனக்கு பெரிய ஒரு சமாதானம் கிடைத்தது என்றும் தான் நிம்மதியாக நித்திரை கொண்டேன்னு சொன்னார். அப்போ அதே நேற்றைய தினத்தில் மதியவர்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் கர்த்தரை சோஸ்தரித்தோம் ஏனென்றால் அவருக்கு அந்த ஒரு விசுவாசம் வந்து திரும்பமாக நாங்கள் நேற்றைய தினத்தில் ஜெபித்த வேளைகளிலும் அவர் ஆண்டவர் உண்மையான தேவன் மீது உணர்ந்து கொண்டு தனக்கு ஜெபிக்கும்படி சொல்லி நாங்கள் ஜெபித்திருந்தோம். கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட நோயாளிகள் கஷ்டம் இப்படியான நேரங்கள் இருக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது மட்டுமில்லை, அந்த அவர்களே ஆண்டவருக்குள்ள வழிநடத்த கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. Hallelujah. Praise be to God. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Amen. Praise the Lord. Amen. Hallelujah. Thank you, Jesus. I want to thank and praise the Lord. My daughter 3 weeks ago met with a severe car crash, and praise be to God, she was saved. And every morning I cover them, everyone I know, with precious blood of Jesus, and God has saved her life, covers her right off. Praise be to God. Amen. எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். Amen. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கண்ணின்மணி போல பாதுகாத்து உடலாக்கி சுகம் தொழில் எவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்திய கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Amen. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் தொடங்கி மட்டும் கர்த்தர் என்னோடும் என்னோட பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் வழிநடத்தி வந்திருக்கின்றார். எல்லா கஷ்டங்களின் மத்தியிலும் தேவனங்களை அற்புத விதமாய் பாதுகாத்து எல்லா ஃபைனான்ஸ் விதத்திலும் எங்களை சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் வருவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் கடைசி மட்டும் எங்களோட ஓட்டத்தை ஓடி முடித்து இந்த சபையார் அனைவரும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Lord Jesus. Amen. Hallelujah. Praise be to God. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி என்னுடைய கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆனது. கர்த்தர் தாமே அந்த வாகன விபத்திலிருந்து எங்களை காத்து கார் கூட ரிப்பேர் ஆகி திரும்ப எங்களுடைய கரங்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தமே. கர்த்தருடைய நாமத்தை Praise be to God. Amen. ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். Amen. Praise be to God. I thank God for giving me a good school, and he was being with me throughout all my exams, and I passed, and he gave me the governor's award. Amen. Praise God. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சிறு வயதிலிருந்தடக்கம் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது மகளுக்காண்டி நாங்கள் ஜெபிப்பேன். கர்த்தர் அந்த மகளின் தலையை உயர்த்தும்படியாக. ஆனால் கர்த்தர் நான் நினைத்து கூட பார்க்காதபடிக்கு அவள் படித்து முடிந்து அந்த ஹை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு ஓட் எடுக்க அந்த சிறந்த மாணவி என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எல்லா பேரண்ட்ஸுக்கு முன்னால் அந்த ஓட்டை மகள் வாங்கத்தக்க என் கண்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் பெரிய கிருபை பாராட்டினோட என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். Amen. Hallelujah. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்துகிற தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளை. Amen. Praise be to God. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். நாங்கள் இந்த இயர் எண்டில் வெம்பிளி மூவ் ஆனதுனால பாப்பாக்கு அங்கே ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்காத இருந்தது. அப்பொழுது நாங்கள் முன்னாடி அட்டன் பண்ண ஸ்கூல்லே கண்டினியூ பண்ண வேண்டியிருந்தது. அப்போ கர்த்தர் அந்த மேனேஜ்மெண்ட்டோடைய கண்களை தயவு கிடைக்க செய்து பிரேக்ஃபாஸ்ட் கிளப் அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நாங்கள் டெய்லியும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் என்னோடய ஒர்க்குக்கு போகணும், திரும்பவும் பிக்கப் பண்ணிட்டு வரணும். 6 வீக்ஸ் நாங்கள் போனோம். அந்த 6 வாரங்களும் ட்ரெயின் ஸ்ட்ரைக்கு இல்லை டிலேஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நாங்கள் கரெக்டாக போகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் எனக்கு வெர்டிகோ இருந்தது, தலை சுற்றிட்டு இருந்தது. நான் அந்த 6 வீக்ஸில் ரொம்ப பயந்தேன், எப்போயாவது ரொம்ப மேஜர் எபிசோடு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தர் அந்த 6 வாரமும் எங்களை நேர்த்தியாய் நடத்தினார். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராதபடி தேவன் எங்களை பாதுகாத்தார். கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி வந்த அவருடைய எல்லா தயவுகளுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. Hallelujah. Thank you, Lord. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Amen. Praise be to God. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவன் தாமே என்னோடும் என்னுடைய குடும்பத்தோடும் கூட இருந்து பாதுகாத்து வரார். அது மாத்திரமில்லாமல் கடந்த 7 மாதமும் என்னுடைய கிருபையை காணக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு பாஸ்டர் சொன்னது போல் நாங்கள் பிரச்சனையை குறித்து கதைச்சு கொண்டு வந்தாங்க. பிரச்சனையை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை கொண்டு தேவ சமூகத்தில் வைக்கிற பொழுது தேவன் அதற்கான தீர்வை தருகிறவர்களாக இருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் சரியானது எங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் நாங்கள் சரியானவருடன் உறவில் இருக்க வேண்டும். சரியானவர் என்று சொன்னால் தேவனோடான உறவில் நாங்கள் இருந்தால் எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் தேவன் சரியான காரியங்கள் தருவார். ஒன்று. ரெண்டாவது, இது எனக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது செழிப்பிலோ எங்களுக்கு ஆசீர்வாதத்திலோ வைத்து இல்லை, கிறிஸ்துவுடனான உறவில் நாங்கள் போகிற பொழுது இந்த 7 மாதமும் தேவன் கற்றுத்தந்தவைகள் தேவனோட உறவுக்குள் நாங்கள் கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல உங்கள் தேவைகளை சந்தித்தார். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியிருக்கும் அதிகமாக தேவன் எங்களை பலப்படுத்தி வருகிறார், எங்களை திடப்படுத்தி வருகிறார், எங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்து வருகிறார். பலவீனங்கள் வந்த பொழுதும் தேவனுடைய கரம் கூட இருந்து எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தது. சோர்வுகள் வந்த பொழுது தேவனுடைய வசனம் எங்களை தேற்றியது, ஆறுதல் படுத்தியது. அதற்காக என் தேவனை நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறேன். ஆமென். ஆமென். ஹalleluya. Thank you Lord. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே நான் ஒரு ஆக்சிடென்ட்டை சந்தித்தேன். அது கார் ரைட் ஆஃப் ஆகினது. ஆனாலும் கர்த்தர் என்னுடைய உடம்பில் ஒரு கீறல் இல்லாமல் காத்து கொண்டார். கர்த்தரின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Thank you Lord. Thank God. I had my CT scan done yesterday at North Mesa Hospital. Thank God for all your prayers and also pastors' continued blessing for me, your prayers for me to heal this. Thank God. Thank you. Praise be to God. Amen. Hallelujah. Thank you Lord Jesus. Amen. Praise be to God. பாருங்கள், எத்தனையோ ஆபத்துகளிலே இருந்து, விபத்துகளிலே இருந்து கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை. இதுதான் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர். சாரி சிஸ்டர். எஸ். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரப்படுவதாக. இந்த மாதம் முழக்கொழுந்தவன் கண்மணி போல என்னையும் எல்லாரும் எங்களை பிள்ளைகளை வடிவடை எந்தவன் காத்து கொண்டதுக்காக நன்றி சொல்கிறேன். வேணும்னு சொன்னால் முந்தி எனக்கு காலமே இல்லை, ஜெபிக்கிறதுக்கு ஒழுங்காக போக முடியாமல் இருக்கும். ஆனால் இப்பொழுது 4 மணிக்கே தவணை என்னை ஒழுப்பி ஜெபத்துக்கு போய் ஜெபின்னு சொல்லி மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் சிறப்பை மாற்றி தேவன் பரிபூர்ண சுகத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நடத்தி வர்ற கிருபையை நான் கண்கூட பார்க்குறேன். சொன்னால் எனக்கு பலவீனமான நேரத்தில் நான் யோசிப்பேன், எனக்கு பலவீனமாக இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் படுத்திருக்க. ஆனால் இப்போ என்னன்னு சொன்னால் அந்த பலத்தை தந்து ஒழும்பி ஜெபிக்கிறதுக்கு நான் கொடுத்த தேவ கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த மாதம் முழுக்களும் என்னை கண்மணியை போல பாதுகாத்து உடன் செய்வங்கள பிள்ளைகளையும் தேவன் எல்லா விதத்திலையும் ஆசி வைத்ததுக்காக தேவன் நாம மகிமைப்படுவதற்காக. ஆமென். Amen. Hallelujah. Thank you Lord Jesus. Praise the Lord. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்கள் தேவைகளை சந்தித்தார். நிறைய கஷ்டங்கள் விபத்துகள் வந்தாலும் தேவன் எங்களை அவருடைய கரத்தினால் எங்களை மூடி பாதுகாத்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. Hallelujah. Thank you Lord Jesus. Amen. பாருங்கள், ஒரு விஷயம் நாங்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஒவ்வொரு நிமிடங்களிலும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஆகவே கேட்ட சாட்சிகளுக்காக ஒரு விஷயம் நாங்கள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் இன்றும் ஜீவிக்கிறவர் என்பதை நீர் நிரூபித்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசித்தால் நாங்கள் உம்முடைய மகிமையை காண்போம் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து வருகிற நாட்களிலே உம்முடைய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். We ask and pray that we continue to be steadfast in the faith that we can see your glory. யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அடுத்த மாதத்திலே ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Whatever your children are praying for, may there be a miracle and a breakthrough in the next month. அவர்களும் இந்த இடத்திலே எழுந்து நின்று உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் சாட்சி சொல்லி உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. That they can be a witness and a testament to your name and your glory next month. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. ஆமென். சிறுவர் ஆலயத்தை குறித்து ஒரு அறிவித்தல். தயவு செய்து பெற்றோர்கள் கவனியுங்கள். Parents, a note about the Sunday school. எங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக, ஏனென்றால் ஒரு சில ஆசிரியர்கள் விடுமுறைக்கு போயிருக்கிறார்கள் மற்றும் சௌரி ஆன் அவர்கள் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள், சௌரி சோன் அவர்கள் டிரான்ஸ்லேஷனில் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு சிறுவர் ஆலயம் வருகிற 5 வாரங்கள் அங்கே எல்லாருமாய் சேர்ந்து ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் செய்து அவர்கள் அந்த நேரத்தை கழிப்பார்கள். Because of a shortage of Sunday school teachers and staff, we are going to combine the classes for the next 5 weeks or so.
ஆகவே பெற்றோர்கள் நீங்கள் இதிலே பொறுத்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். So parents, please do bear with us and take note யாராவது of this. பெற்றோர்கள் போய் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் ஒரு வாரத்திலே ஒருவரை போய் நீங்கள் உதவி செய்யலாம். தயவு செய்து பாஸ்டர் சஞ்சயாவை நீங்கள் சந்திக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். If any of the parents would like to volunteer and help with the Sunday school, then please speak to Sanjay. செய்தி முடித்த பின்பு அவர்களை அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உதவிக்காரர்களை. And directly after the sermon, please do ushers bring them back. பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். Children, you can now go to your classes. Praise be to God. எத்தனை பேர் ஆயத்தத்தோடு காணப்படுகின்றீர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு? How many of you are ready and eager to listen to கர்த்தர் the எங்களோடு sermon? பேசுகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கின்றோம். We see that God is a God who speaks. அவர் பேசாத மரமோ கல்லோ அல்ல. He is not a tree or a rock. ஆகவே தொடர்ந்தும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். Continuously he will speak. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். And he will continue to intercede. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மை பலப்படுத்துவார். To build our spiritual life. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இன்னுமாய் பலன் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். And he will give us the grace to be strengthened. காரணம் என்னவென்றால் மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு வரவில்லை. We've not come here to listen to man. தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். Come here to listen to the Holy Spirit. நானும் என்னுடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுத்தான் நாங்கள் உன் மத்தியிலே வந்திருக்கின்றேன். Pastor also has been led by the Holy Spirit. என்னோடும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசினார். And through me you are going to listen to the நானும் word என்னை of God. சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை நானும் இன்னுமாய் சரிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். I am still correcting things where I need to be corrected. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சரிப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார். We as children of God, we are here to fight the good fight and win the race. ஆசீர்வாதமான செய்திகள் நல்லது. It is good to hear sermons of blessings. ஆனால் அதே நேரத்திலே தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் தியானிப்பதும் நல்லது. It is also good to go deeper and இன்றைக்கு meditate புதிய the word. விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமான செய்திகளை சொல்வது நல்லது. It is good to say to the new believers about ஆனால் blessings. சபையிலே இருக்கிற விசுவாசிகளாகிய நாங்கள் இனிமாய் நாங்கள் கட்டப்பட வேண்டும். But we as faithful believers in the church நாங்கள் need to be நாட்டப்பட built. வேண்டும். We need to be planted. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே தலைப்பு கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கின்றார். The promised word that has been given. நான் உன்னை கட்டுவேன். I will build you. நீ கட்டப்படுவாய். You shall be built. ஆகவே நிச்சயமாக கர்த்தர் நம்மை கட்டி வருகிறார். Surely he is building us. சில நேரத்திலே ஒரு சில பாதைகளுக்கு கூடாக போகிற பொழுது என்ன ஆண்டவரே நீர் கட்டுவேன் என்று சொல்லுகிறீர் ஆனால் கட்டுவதை நான் இனிமாய் காணவில்லை என்று பார்க்கின்றோம். Sometimes when we go through a troublesome period, we think you have asked me to that I will be built up, but I'm not being built up. அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். But trust in the word of அவருடைய God. வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். Trust and believe in the word of கர்த்தர் God. நிச்சயமாக கட்டுவார். Surely he will ஏனென்றால் build. இந்த வேதத்திலே அவர் ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். Because this word is alive. இந்த வார்த்தை நமக்கு புடமிடுகிறதா இருக்கின்றது. It is a word that might test தேவனுடைய you. வார்த்தை நம்மை கட்டுகிறதா இருக்கின்றது. It will build you. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கின்றது. It will give you good counsel. தேவனுடைய வார்த்தை நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கின்றது. It will teach us the way to ஆகவே go. தான் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். That is why we need to be stand fast in the இந்த word of நாட்களிலே God. அதிகமாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். Let us listen even more eagerly to the ஏன் word. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும்? Why? Because we need to hear the எங்களுடைய word. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். So our inner man can be renewed. எங்களுடைய உள்ளான மனிதன் கர்த்தருக்குள்ளாக உறுதியாய் காணப்பட வேண்டும். Our inner man needs to be steadfast. நம்முடைய பாடுகள் மத்தியிலே நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். In the midst of our troubles, we need to wait patiently நம்முடைய with வாழ்க்கையிலே faith. குழப்பங்கள் வரும் பொழுது நாங்கள் தேவனுக்குள்ளாக விசுவாசத்தோடு காணப்பட When வேண்டும். there is confusions, remain faithful. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். That is why God has called என you. கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of God, கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஞானத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய செய்தியை ஆரம்பித்தேன். a few weeks ago I started preaching on wisdom. தொடர்ந்தும் நாங்கள் கர்த்தருடைய ஞானத்தை குறித்து தான் இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். And today we're going to continue learning about நான் wisdom. always நான் நடுவலும் யோசிப்பேன் ஏன் சாலமோன் கர்த்தரிடம் ஞானத்தை கேட்டார்? I always think, why did Solomon just request பாருங்க, wisdom? கர்த்தர் அவனிடத்திலே கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? God asked Solomon, what do you want? இன்றைக்கு நீங்கள் அந்த ஸ்தானத்திலே இருப்பீர்களானால் If you are in that state, உங்களிடம் ஆண்டவர் கேட்கின்றார், God is asking you, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. what should I do for you? நீங்கள் என்னத்தை கேட்பீர்கள்? What are you going to ask? வீட்டை கேட்பீர்களா? Going to ask a house? காரை கேட்பீர்களா? A car? அல்ல நல்ல ஒரு ஹாலிடே போகிறதுக்கு பணத்தை கேட்பீர்களா? Money for a good holiday? அல்லது என்னுடைய குடும்பம் கட்டப்படணும் என்று கேட்பீர்களா? Or my family should be built? என்னத்தை கேட்பீர்கள்? What are you going to ask? சிந்தித்து பாருங்கள். We need to think. இன்றைக்கு இதே கேள்வியைத்தான் அங்கே சாலமோனிடம் கர்த்தர் கேட்கின்றார். Same question God asked Solomon. உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும்? What should I do for you? கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி
நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். God came to him in a dream and said, ask me, what do you want? என்னோடு கூட ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bibles with me to 1 Kings chapter 3. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு நான் திரும்ப வருவேன். And I'll come back to this chapter. யோசிக்காதீர்கள் பாஸ்டர் அதை மறந்து போனார் என்று. Don't think அதை pastor திரும்ப நான் கொண்டு வருவேன். He will come back to ஆனால் it. அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை பார்த்து அதற்குள்ளாக நாங்கள் வருவோம். A few more things that we need to meditate on. அப்ப ஆண்டவர் பாருங்கள் இந்த இடத்திலே சாலோமோனை பார்த்து சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். God asks him, what do you want? இன்னைக்கு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். Whatever you are pleasing in, ask. அதற்கு வசனம் 9 நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது When we read verse 9, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். So give your servant a discerning heart to govern your people and to distinguish between right and wrong, for who is able to govern this great people of yours? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of God, ஞானமுள்ள இருதயத்தை கேட்கின்றார். he is asking for a discerning heart. கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் எங்களுடைய நண்பர்கள் ஐக்கிய கூடுகையிலே ஒரு ஆண்டி, வயது போன ஒரு ஆண்டி, அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80-85 வயது இருக்கும். 2 weeks ago in our friendship club, an elderly auntie, she was about 80-85. அவர்கள் என்னிடம் வந்து ஒரு காரியத்தை சொன்னார்கள். She came and told pastor. அவர்கள் நடந்து பாதையிலே வருகின்ற பொழுது அங்கே ஒருவரும் இல்லை. நடந்து வருகின்ற பொழுது ஒரு வாகனம் வந்து சடுதியாக அவர்களுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டது. She was just walking along the pavement and suddenly a car stopped next to her. உடனே அதிலே அந்த வாகனத்தை ஓடினவர் இறங்கி வந்து அந்த ஆண்டியிடம் ஒரு அட்ரஸை காட்டி, இந்த அட்ரஸ் இந்த கோயில் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? The driver got out the car, showed an address and asked this auntie, do you know where this church is? ஆனால் அவர்கள் அன்றைய தினம் எந்த ஆபரணங்களும் அணியவில்லை. ஆனால் அதுக்கு முன்பதாக அவர்கள் ஆபரணங்கள் அணிந்து தான் அவர்கள் செல்வார்கள் பாதையிலே. Luckily that day she wasn't wearing any jewelry because usually she wears a lot of jewelry. அப்ப மறைத்து இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு, இந்த கோயில் எங்கே இருக்குது என்று விசாரிக்கிறார்கள். And this person is asking where this church அப்படியாக is. கதை கொடுக்கிறார்கள். And he is building up a story. அப்ப அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு தெரியாது என்று. The auntie is saying I don't really know. அப்ப உடனே அவர் அந்த கையை கொடுக்கிறார். He gives his hand. ஆனால் அந்த ஆண்டி கையை கொடுக்கவில்லை. The auntie didn't shake the hand. உடனே அந்த மனைவி பார்த்துவிட்டு, அவர்கள் மனைவியோ அது யாரோ தெரியாத ஒரு பெண் அந்த காரிலே இறங்கி அந்த தாயாரை நோக்கி வந்தார்களாம். There was either the wife of the man or a woman was in the car. She got out and came to the auntie. கிட்ட வந்து அந்த பெண்ணும் கையை கொடுக்கிறார்கள். That woman also starts giving her hand out to this auntie. ஆனால் அவர்கள் அந்த கையை கொடுக்கவில்லை. But the auntie didn't shake back. அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்தை விட்டு ஞானமாக போய் விட்டார்கள். The auntie wisely moved away and walked away. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of இன்றைக்கு God, சில நேரங்களிலே கர்த்தருடைய ஞானத்தை நாங்கள் பாவிக்க வேண்டும். many times we need to use the wisdom. இன்றைக்கு இப்படி பலவித காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. There are so many things happening in the world. 2 வாரத்துக்கு முன்பதாக அங்கே வெம்பிளியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கழுத்திலே இருந்த செயினை அறுத்து கொண்டு போய் விட்டார்கள். 2 weeks ago there was a chain which was snapped of a woman. அப்ப இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We are living in such dangerous அப்ப times. நாங்கள் ஞானத்தை பிரயோகிக்க வேண்டும். We need to use your நாங்கள் wisdom. கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு போனால் அவன் பார்ப்பான். If we are walking around with so much jewelry நாங்கள் on you, ஞானமாக அதுக்கென்று நான் ஆபரணங்கள் போட வேண்டாம் என்று சொல்லவில்லை. it's not against jewelry. நீங்கள் போடுங்கள், நல்லா போடுங்கள். Yes, sure, you can wear all the jewelry you want. ஞானமாய் நாங்கள் இருக்க வேண்டும். But you need to be careful in your use. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். Because I'm talking about the times that we're living in. இங்கே டெலிவரி மாதிரி இன்றைக்கு உணவை கொடுப்பதற்காக வருவார்கள் டோரிலே. Lots of people come dressed as a delivery person. ஆனால் திறந்து விடாதீர்கள். But don't open the door. சில நேரத்தில் அப்படியும் இன்றைக்கு अनेक காரியங்கள் நடைபெறுகிறது. There are lots of theft and things are happening. இப்படிப்பட்ட காலத்திலே தான் கர்த்தர் இந்த ஞானத்தை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும், ஞானத்தை பயன்படுத்தி நாங்கள் செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவனிடம் அங்கே ஞானத்தை கேட்கிறார், ஜனங்களை விசாரிப்பதற்கு. This is exactly why Solomon asks for wisdom to govern his people.
ஆனால் பாருங்கள், ஞானத்தை கேட்டு சாலமோனே என்ன செய்கிறார்? அவர் உலக காரியங்களுக்காக அதை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். But the Solomon who asked for wisdom, he starts using it for worldly purposes. அங்கே பாருங்கள், நீங்கள் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், And if you go to chapter 13, முதலாவது chapter 11, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், எத்தியோரிமாகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தான். Verse 7 and 8, on a hill east of Jerusalem, Solomon built a high place for No, all verse 1. Oh, verse 1, sorry. King Solomon, however, loved many foreign women besides Pharaoh's daughter, Moabites, Ammonites, Edomites, Sidonians, and the Hittites. பாருங்கள், இந்த சாலமோன் ஞானத்தை கேட்கின்றார், ஆனால் அந்த ஞானத்தை உலக பிரகாரமாக அவர் பயன்படுத்துகிறார். Solomon asked for wisdom but uses this for the world. ஆகவேதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவனை பார்த்து, So God says, 4வது வசனம் கடைசி பகுதியிலே பார்க்கின்றோம், last bit of verse 4, அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. his heart was not fully devoted to the Lord his God as his father has been. இன்னைக்கு தேவ ஞானம் அவசியம். We need the wisdom அந்த of தேவ God, ஞானத்தை உலக காரியங்களுக்காக நாங்கள் பயன்படுத்த கூடாது. but we shouldn't use it for the worldly things. இன்றைக்கு தாவீதினுடைய இருதயத்தைப் போல சாலமோனுடைய இருதயம் இல்லை. So like the father's heart, David's heart, Solomon's heart wasn't. உடனே பாருங்கள், 6வது வசனத்திலே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். He did not follow the Lord completely as David his father had done. Solomon did evil in the eyes of the Lord. அன்பான தேவ பிள்ளையே, My dear children of God, இந்த காலை வேளையிலும் கர்த்தரே தம்முடைய ஞானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். this morning, why is God giving wisdom? தன்னை பின்பற்றும்படியாக, So that you can follow him, அவருக்குள்ளாக வாழும்படியாக. so you can live in him. அதற்காகத்தான் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கின்றார். That is why he gives out his wisdom. ஆனால் சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் அவர் என்ன செய்கிறார்? அவர் அங்கே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கின்றார். But what does Solomon do asking for wisdom? He did evil in the eyes of the Lord. இன்றைக்கு நாங்கள் எப்படி அந்த ஞானத்தை நாங்கள் பிரயோகிக்கின்றோம்? How are we using our wisdom? தேவ ஞானத்தை நாங்கள் தேவனுக்கென்று பிரயோகித்து காரியங்களை நாங்கள் செய்கின்றோமா? Are we doing things using our wisdom for God? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். This morning, my dear children, you need to think. அவனுடைய சாலமோனுடைய இருதயம் அவனுடைய தாவீதின் இருதயத்தைப் போல காணப்படவில்லை. Solomon's heart was not right, just like David's heart. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கின்றது? How is our heart? இன்றைக்கு கடின இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கின்றோமா? Are we having? இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பலப்படுகிறவர்களாய் காணப்படுகின்றோமா? Are we strengthening ourselves in God? சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 9:10, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலோமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். Verse 9 and 10, the Lord became angry with Solomon because his heart had turned away from God, the God of Israel, who appeared to him twice, although he had forbidden Solomon to follow other gods. பாருங்கள், 2 தரம் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ போகிற பாதை பிழை, நீ ஞானத்தை நீ உலக காரியங்களுக்காக பயன்படுத்துகிறாய், நீ போகிற காரியம் பிழை என்று 2 தரம் தரிசனமாகியும் அவன் அதை கேட்கவில்லை. God appeared to Solomon twice and said the way you are going is wrong, but still Solomon did not follow his command. அவன் உலக பிரகாரமாகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். He continued to live his life in the தேவன் world. கற்பித்ததை அவன் கைக்கொள்ளாமல் இருந்தான். He did not hold on to the promises of தேவனுடைய God. வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. He did not obey to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்புகின்றான். He turned his heart இன்றைக்கு away தேவ from God. பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு இருதயத்தை திருப்புகின்றார்கள். Even children of God, we turn our hearts from இன்றைக்கு him. சபைகளுக்குள்ளாக இன்றைக்கு தேவனை விட்டு விலகி விடுகிறதுக்கு சத்துருவும் பல வழிகளை கொண்டு வருவான். Even in the midst of churches, in the midst of children of God, Satan is bringing தேவனிடமிருந்து ways. பிரிப்பதற்காக நம்முடைய இருதயத்திலே பல காரியங்களை சத்துரு விதைத்துக் கொண்டிருப்பான். Satan will feed you many things to turn you away from God. காரணம் என்னவென்றால் தேவனிடமிருந்து நம்மை பிரிப்பதற்கு, Why? To separate you from God. தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் இருப்பதற்கு, So that you can stop your ministry. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட முடியாமல் இருப்பதற்கு, So that you stop being built for God. கர்த்தர் நம்மை கட்டுவதற்கு
பார்ப்பதற்கு நாங்கள் கட்டப்படுவதை பார்ப்பதற்கு அவன் தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். He keeps bringing barriers so that you are not built for God. எப்படியாக சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் கிரியை செய்தானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் கிரியை செய்து கொண்டிருப்பான். How he worked in Solomon's life back then, he is doing the same thing now. ஆகவேதான் ஞானம் மிக முக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். Therefore the children of God அந்த need ஞானத்தை wisdom. பயன்படுத்தி நாங்கள் சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். We need to overcome the devil using the ஞானத்தை wisdom. பயன்படுத்தி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். And we can live a victorious life if we use ஞானத்தை wisdom. பயன்படுத்தி நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். We can live victoriously if you use the அதற்காகத்தான் wisdom. இந்த உலகத்திலே இருந்து கர்த்தர் என்னை உங்களை வேறு பிரித்திருக்கின்றார். That is why you and I, we are separated from the world. கர்த்தர் அவன் மேல் கோபமானார். God was angry at him. ஆண்டவர் சொல்லுவார், God will say, சொல்லுவார், he will keep saying, சொல்லிக்கொண்டே இருப்பார். he will keep on saying. ஆனால் அந்த சத்தத்தை கேட்காமல் போனோமானால் But if we stop listening to his voice, அவர் அப்படியே விட்டு விடுவார். he will leave it. மீண்டுமாய் நாங்கள் மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் மறுபடியும் அவர் நம்மை அரவணைக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். Until the time that you repent yourself, he will wait for you. ஆகவே தான் பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவராய் நான் பார்த்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாங்கள் வேதத்திலே லூக்காவிலே பார்க்கின்றோம், அவரும் தேவ ஞானத்திலே அவர் வளர்ந்து விருத்தி அடைந்தார் என்று பார்க்கின்றோம். In the same way, even Jesus Christ himself in Luke, we read that he grew in stature and wisdom. ஏன் அவருக்கு ஞானம் வேண்டும்? Why do we need wisdom? அவர்தானே அண்ட சராசரங்களை படைத்தவர். He is the almighty அவர் God. அல்வா ஒமேகா ஆதி மந்தமாய் இருக்கிறவர். He is the almighty God. அவர் எங்கும் உலாவுகிறவர். He goes everywhere. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர் ஒரே நேரத்திலே. He sees everything in 1 second. அப்ப அவருக்கு ஞானம் இல்லையா? Does he not have wisdom? பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். Luke chapter 2 verse 40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. 52வது வசனம். அதிகமாய் விருத்தி அடைந்தார். in English. Amen. Verse 40, and the child grew and became strong. He was filled with wisdom, and the grace of God was on him. Verse 52, Jesus grew in wisdom and stature and in favor with God and man. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. He was filled with wisdom and the grace of God. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித ஸ்தாயிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். Jesus grew in wisdom, stature and in favor with God. அவருக்கும் பாருங்கள், அவருக்கும் அந்த ஞானம், தேவ ஞானம் தேவைப்பட்டது. Jesus himself needed எனக்கு wisdom. அவருக்கு தேவைப்படுகிறது என்றால் எங்களுக்கு நாங்கள் எம்மாத்திரம், If he himself needed எங்களுக்கு it, எவ்வளவு அதிகமாய் தேவைப்பட how much வேண்டும். more do we need it? ஆகவே தான் இந்த நாட்களிலே நாங்கள் தேவ ஞானத்தை குறித்து நாங்கள் பார்த்து வருகின்றோம். That's why we're meditating on கர்த்தர் wisdom. நம்மை கட்ட வேண்டும் என்றால், If you want God to நாங்கள் build you, கட்டப்படுவதை பார்க்க வேண்டும் if என்றால், you want to see yourself being தேவ built, ஞானமும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமாய் காணப்படுகின்றது. wisdom is a blessing for your life. அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை தாரும், We need to ask in the presence of God for இந்த wisdom நாட்டிலே வாழுவதற்கு உம்முடைய ஞானத்தை தாருங்க, to live my life in this country, இந்த ஜனங்களோடு பேசுவதற்கு உம்முடைய ஞானத்தை தாருங்க, to speak with the people, காரியங்களை நாங்கள் சிந்தித்து செயல்படுத்துகிறதுக்கு உம்முடைய ஞானத்தை தாருங்க. to think and do things. என்னுடைய பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி வளர்க்கிறதுக்கு உம்முடைய ஞானத்தை தாருங்க. To grow up my children in the right way of வீட்டு God. தலைவன் என் குடும்பத்தை கட்டுவதற்கு உம்முடைய ஞானத்தை தாருங்க. For the leader of the family to build the சபையின் family. மேய்ப்பன் இந்த சபையை நடத்துவதற்குரிய ஞானத்தை தாருங்க. The இன்னுமாய் wisdom needed for the pastor of this இன்றைக்கு நாங்கள் church. அனுதினமும் ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Every day you need to ask for அப்படிப்பட்ட wisdom. உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். That's the kind of world we ஆகவேதான் live இந்த in. காலகட்டங்களிலே அவனை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய ஞானம் இன்னும் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியமாய் இருக்கிறது. என அன்பான தேவனுடைய Even more, பிள்ளைகளே, we need the wisdom of God as children of God to live our life in this world to overcome Satan. பாருங்கள், 222 முறை அங்கே ஞானத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது. 222 times it talks about wisdom in the இப்பொழுது Bible. நாங்கள் யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு எல்லாருமாய் திருப்பிக் கொள்வோம். We're all going to turn our Bibles to the book of James. யாக்கோபும் இந்த ஞானத்தை குறித்து பேசுகிறார். James also talks about wisdom. நாவை குறித்து அவர் பேசிவிட்டு ஞானத்தை குறித்து இந்த இடத்திலே பேசுகின்றார்.
He first talks about the tongue and then talks about அந்த wisdom. மூன்றாவது அதிகாரத்திலே முதல் அவர் நாவை குறித்து பேசுகின்றார். Chapter 3, James chapter 3 talks about the tongue. ஏனென்றால் இந்த நாவினாலே தான் நாங்கள் எல்லாவற்றையும் செய்கின்றோம். Because using the tongue we do all things. அந்த நாவை குறித்து சொல்லிவிட்டு தான் தேவ ஞானத்தை குறித்து பேசுகின்றார். He first talks about the tongue, then goes on to wisdom. அப்ப நம்முடைய நாவை காத்துக்கொள்வதும் அவசியம். So it is important to bear your தேவ tongue. ஞானத்திலே வளருவதும் நாங்கள் அவசியம். But it is also important to grow in wisdom. என்னோடு கூட யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13 இருந்து 18 வசனம் வரை நாங்கள் வாசிக்க கேட்போம். Chapter 3 verse 13 to 18. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்திற்குரியதுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயலும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சதாபமும் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதி ஆகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. In English, who is wise and understanding among you? Let them show it by their good life, but deeds done in the humility that comes from wisdom. But if you harbor bitter envy and selfish ambition in your hearts, do not boast about it or deny the truth. Such wisdom does not come down from heaven, but is earthly, unspiritual, demonic. For where you have envy and selfish ambition, there you find disorder and every evil practice. But the wisdom that comes from heaven is first of all pure, then peace-loving, considerate, submissive, full of mercy and good fruit, impartial and sincere, peacemakers who sow in peace reap a harvest of righteousness. அன்பான தேவ பிள்ளையே, இந்த இடத்திலே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இரண்டு விதமான ஞானத்தை குறித்து பேசுகின்றார். And we see St. James talking about two kinds of wisdoms. ஒன்று தேவ ஞானத்தை குறித்து பேசுகிறார், பரம ஞானத்தை குறித்து பேசுகின்றார். First is the heavenly wisdom. இரண்டாவது மானிட ஞானத்தை குறித்து, உலக ஞானத்தை குறித்து பேசுகின்றார். The next is the worldly wisdom. ஆகவே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து நாங்கள் ஜெபித்து நிறைவு செய்யலாம். We are going to meditate these words before we close. 13வது வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்ப்பீர்களானால் 13 says, இந்த நான் இதை அங்கே தமிழ் இலகு மொழிபெயர்ப்பிலே நான் வாசித்தேன். I read in the easy Tamil Bible. அது இப்படியாக இன்னும் அதிகமாய் அது விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. It says it in a much simpler way. உங்களுடைய ஞானம் உள்ளவன் யார்? சபை பார்த்து உங்களிடம் ஞானம் உள்ளவன் யார்? Who is wise among you? அறிவுள்ளவன் யார்? Who is understanding among you? அவன் தன்னுடைய நல்ல வாழ்க்கையினாலே அதை காண்பிக்கட்டும். ஞானத்தில் இருந்து வரும் மனத்தாழ்மையினால் செயல்களை செய்து காண்பிக்கட்டும். Let them show it by their good life, by deeds done in humility. எப்படியாக ஞானம் வருமாம்? Where does wisdom நம்முடைய come from? செயல்களின் மூலமாக, Through your actions. நாங்கள் செய்கிற காரியங்களின் மூலமாக. The things that you do. அதைத்தான் இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. That's what the Bible clearly states. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். And he will do things by the deeds done in humility. அப்ப நாங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று சொன்னால், when we say we are wise, நாங்கள் எங்களுடைய கிரியையிலே அதை வெளிப்படுத்த வேண்டும். your actions need to show that. நல்ல நடக்கைகளை நாங்கள் காண்பிக்க We வேண்டும். need to walk in that way. இதைத்தான் வேதம் தெளிவாக சொல்கின்றது. That's what the Bible states. இன்றைக்கு நாங்கள் ஞானத்திலே நிறைந்தவர்களாய் இருந்தால், if you are full of wisdom, நம்முடைய செயல்கள் நல்ல நடக்கைகளாய் காணப்பட then வேண்டும். your actions will be good deeds. நாங்கள் உண்மையாய் நாங்கள் பார்ப்போமானால், if we see truly, இன்றைக்கு நாங்கள் எப்படியாக அதை நாங்கள் நிரூபித்து காண்பிக்க முடியும், எப்படி நாங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று. to prove that we are wise, how can we do that? நமக்கு அன்பு இருக்குமானால் அதை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். If we say we are loving, we need to prove that you are அப்பொழுதுதான் loving. அதிலே ஞானம் விளங்கும். Then only you will இல்ல understand நான் it. அவனை அன்பு செலுத்த மாட்டேன் என்று நம்முடைய இருதயத்தோடு, கடின இருதயத்தோடு இருப்போமானால்
அங்கே ஞானம் விளங்க மாட்டாது. But if you sit there with a hardened heart and say, I will not show my அப்ப love, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, my dear children of நம்முடைய God, ஞானம் விளங்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்களை காண்பிக்க வேண்டும். your wisdom will be shown through your நம்முடைய செயல்கள் actions. நம்முடைய நற்கிரியைகளை காண்பிக்க Your வேண்டும். good deeds need to show. அப்போ ஒருவர் எங்களை குறித்து பேசுகிற பொழுது நாங்கள் என்னமாய் அவர்களை அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். When someone speaks badly against you, you still need to show them விசுவாசம் love. நமக்கு இருக்குமானால் அதை நிரூபித்து காட்ட வேண்டும். If you have the faith in you, you need to prove it. நமது நல்ல நடக்கைகளின் மூலமாக அதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். By the way you live your life, you need to prove yourself. நாங்கள் செய்கிற எந்த காரியங்களும் ஞானத்தோடு செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Anything that you do needs to be a சாந்தத்தோடு பதில் சொல்லுகிறவர்களாய் காணப்பட You வேண்டும். need to be able to do it in humility. அதைத்தான் இந்த வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கின்றது. That is what the Bible teaches. ஆகவேதான் கர்த்தருடைய ஞானம் அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்றது. And that's why we need the wisdom even more. அப்படியே அவர் சொல்லிவிட்டு அங்கே பார்க்கின்றோம் 14வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Then in verse 14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டிடுங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். but if you harbor bitter envy, selfish ambition in your heart, do not boast about it or deny the truth. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு எங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியமும் விரோதத்தையும் நாங்கள் வைத்திருப்போமானால், if we have bitter envy and selfish ambition in our அங்கே heart, ஞானம் விளங்காது. there is no wisdom there. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஞானம் உலக பிரகாரமாய் அந்த ஞானத்தை கொண்டு போய்விடும். And that wisdom will lead you more into the world. இருதயத்திலே வைராக்கியமும் கசப்பும் நமக்குள்ளாய் இருக்கக்கூடாது. There should be no bitterness or envy in your heart. பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகின்றார். பேதுரு 2வது அதிகாரம் In 1 Peter chapter 2, he says, 1வது பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். 1 Peter 2:12, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். live such good lives among the pagans that though they accuse you of doing wrong, they may see your good deeds and glorify your Father in heaven. பாருங்கள் அன்பான தேவ பிள்ளை, இந்த இடத்திலே பேதுரு கூறுகின்றார், What does Peter say here? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், In the things that pagans accuse you of, இன்னைக்கு விரோதமாய் நமக்கு எதிராக பேசுவார்கள். people will accuse you of things. நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் பேசுவார்கள். People with us will start accusing you of things. சகோதரனே சகோதரியே praise the Lord என்று நமக்கு விரோதமாய் பேசுவார்கள். They'll come to your front and say praise the Lord brother or sister, and then they will be accusing you in your back. இதைத்தான் இந்த இடத்திலே பேதுரு இங்கே சபைக்கு கூறுகின்றார். And that's what Peter clearly says to the churches. உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். Among the pagans that you live and they accuse you of doing wrong, let them see your good deeds and glorify God on the day he visits us. So live such good lives. அக்கிரமக்காரர்கள் என்று சொல்வார்கள். And he says they will say that you are evil. இவர்கள் பந்தம் பிடிக்கிறவர்கள் என்று சொல்வார்கள். They will say they are partial. பலவிதமாய் சொல்லுவார்கள். They will say many things. அந்த நாட்களிலே சொல்லிக்கொண்டே தான் இருந்தார்கள். They said back then. இப்பொழுதும் சொல்லிக்கொண்டு தான் They இருக்கிறார்கள். continue speaking it now. ஆனால் உங்களுடைய நல்ல நடக்கை, But your good lives, நல்ல நடக்கை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, your good lives will glorify God. சந்திப்பு நாளிலே ஒரு நாளிலே அவர் அதற்கு ரிவார்ட் தருவார். And on the day he visits us, that is a அப்ப day. அவர்கள் எங்களை கோபித்தாலும் அவர்கள் எங்களுக்கு அக்கிரமாய் விரோதமாய் பேசினாலும் நாங்கள் நம்முடைய நல்ல நடக்கையின் மூலமாக அவர்கள் நாங்கள் என்ன செய்வோம், அவர்களுக்கு கொடுக்கிற கனத்தை மகிமையை நாங்கள் கொடுப்போம். Even though they might accuse you of things where you know you are not to blame, you live such a good life so that they cannot blame you. இதைத்தான் கிரியையினாலே நிரூபிக்கின்றது. And you are able to prove it with இதற்கு your ஞானமுள்ளவன் actions. இதைத்தான் கிரியையினாலே வெளிப்படுத்துவான். And a wise man will prove நாங்கள் himself through his பல்லுக்கு actions. பல்லென்று நாங்கள் இருக்கக்கூடாது. It is not a tooth for a tooth. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் நாங்கள் அவர்கள் என்ன செய்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ நம்முடைய நல்ல நடக்கையின் மூலமாக நற்கிரியைகளின் மூலமாக நாங்கள்
நாங்கள் தொடர்ந்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அதுக்காகத்தான் தேவன் நமக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். God has given us the wisdom and we need to ask for even more wisdom so that we can live such a good life in the midst of pagans. அங்கே 14வது வசனம் இந்த தமிழ் இலகு மொழிபெயர்ப்பிலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. Again, verse 14 in the easy version of the Tamil Bible. சொல்லிவிட்டு ஆனால் உங்களுடைய இருதயங்களிலே கசப்பான பொறாமையும் சுயநல ஆசையும் வைத்திருப்பீர்களே, ஆனால் அதை குறித்து பெருமை பேசவோ அது இல்லை என்று மறுதலிக்கவோ வேண்டாம். Let us not talk about the envy in our hearts and just not deny the truth. உலக ஞானம் கொண்டவர்கள் தான் தேவனுடைய பணியை செய்வதாக பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். There are many people who are boastful about doing things with the worldly பெருமை wisdom. பாராட்டுவார்கள். They will boast about உலக it. ஞானத்தை கொண்டவர்கள் Those who have the worldly பெருமை wisdom, பாராட்டி தங்களை உயர்த்தி வைப்பார்கள். they will boast about themselves and put them ஆனால் up in a உண்மையாய் நாங்கள் pedestal. பார்ப்போமானால் But truly, அவர்கள் சுய லாபத்திற்காக அதை செய்கிறார்கள். they are doing it for their own benefit. அப்பொழுது அவர்கள் ஏதாவது நாங்கள் கர்த்தருக்கென்று செய்தால் அதை நாங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. Anything that we do for God, we should not boast about it. இன்றைக்கு தேவ ஞானம் உள்ள ஒரு மனிதன் அவன் தன்னை குறித்து பெருமை பாராட்ட மாட்டான். Someone who has the wisdom of God will not boast தேவ about ஞானம் உள்ளவன் themselves. ஒருவன் எப்பொழுதும் தேவனை குறித்தே பெருமை பாராட்டிக் They will கொண்டிருப்பான். continue boasting about God. அவர்தான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலே, And they will say that He is everything. அவர்தான் எனக்கு எல்லாமே தந்தது, That He has given us அவரையே everything. நாங்கள் எப்பொழுதும் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்க We வேண்டும். continue boasting about God. தேவனுடைய பிள்ளை தேவ ஞானத்திலே இருக்கின்ற பொழுது அவன் எப்பொழுதும் தேவனையே பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பான். Children of God, because you live a godly life, you will continue boasting ஆகவேதான் about யாக்கோபு God. தன்னுடைய நிருபத்திலே விசுவாசிகளை பார்த்து சொல்லுகின்றார், That is why James says to believers, உங்களுடைய இருதயங்களிலே கசப்பான பொறாமையும் சுயநல ஆசையும் வைத்திருப்பீர்களானால் அதை குறித்து பெருமை பேசவோ அது இல்லை என்று மறுதலிக்கவோ வேண்டாம். if you have envy or selfish ambition in your heart, do not boast about it. வைராக்கியங்கள், கசப்புகள், இன்றைக்கு காரியங்கள் இன்றைக்கு பிளவுகளை கொண்டு வருகிறது. Grudges, bitterness is what brings us separation. அது தேவனுடைய ஞானம் அல்ல, That is not God's அது wisdom. உலக ஞானம். That is worldly உலக wisdom. ஞானத்தின் நிமித்தமாகத்தான் கசப்புகள் வைராக்கியங்களை சத்ரு இருதயத்திலே விதைத்துக் கொண்டிருக்கின்றார். Satan is bringing all these separations because you are relying on your இன்றைக்கு worldly தேவ ஞானம் wisdom. நமக்குள்ளாக இருக்குமானால் If you have godly wisdom, அந்த கசப்பை நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள we மாட்டோம். will not take that envy or the bitterness very பொறாமைகளை largely. பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். You won't take the jealousy. எரிச்சல்களை எடுத்துக்கொள்ள You மாட்டோம். won't take the ஏனென்றால் envy. நாங்கள் நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம்? கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், அவர்களையும் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். Because through your good deeds and the good life that you can live, you are able to get those souls back. எனவே தான் இந்த இடத்துல யாக்கோபு இரண்டு விதமான ஞானத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அங்கே வலியுறுத்துகின்றார். That is why James teaches here you about two different kinds of நாங்கள் wisdom. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு அந்த ஞானத்திலே நாங்கள் வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Every day we need to grow in wisdom. எப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவ ஞானத்திலும் தேவ கிருபையிலும் தயவிலும் வளர்ந்து பெருகினாரோ அதே போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஞானத்திலே வளர்ந்து பெருகிறவர்களாய் இருக்க வேண்டும். How Jesus himself grew when he was young and grew in wisdom and stature, we need to grow. சில நேரங்களிலே நாங்கள் சொல்கிறோம் அது சிறு பிள்ளைகளுக்கு என்று. Sometimes we say it's for you, little children. சிறு பிள்ளைகளும் ஞானத்திலே வளரணும். Children need to grow in the wisdom. பெரியோர்களாகிய நாங்களும் இன்னுமாய் ஞானத்திலே வளரணும். Adults as us, we as adults also. சில நேரங்களிலே பெரியோர்களாகிய நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறிவிடுகிறோம். Sometimes we as adults, we start acting like children. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, கர்த்தருடைய ஞானத்திலே நாங்கள் வளர்ந்து நாங்கள் முதிர்ந்தவர்களாய் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். we need to grow in the wisdom of God and be a mature Christian. கசப்புகள் வருகிறதா? Is there envy? பொறாமைகள், எரிச்சல்கள் வருகிறதா? Is there bitterness? Is there jealousy? சிந்தித்து பார்ப்போம். We need to think. இது யாரிடத்தில் இருந்து வருகிறது? Where is this coming இது from? உலகத்தில் இருந்து வருகிறதா? Is this coming from the அல்லது world தேவனிடத்தில் இருந்து வருகிறதா? or from God? தேவன் அப்படியான கசப்புகளை வைராக்கியத்தை அவர் தருகிற தேவன் அல்ல. God is not a God who brings that kind of envy and bitterness. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். We need to discern கர்த்தருடைய ourselves. சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். We need to surrender ourselves. அதே போலதான் 16வது வசனத்திலேயும் அவர் கூறுகிறார், அதே வார்த்தையை மறுபடியும் கூறுகின்றார். Once again in verse 16, யாக்கோபு James 3:16, James chapter 3:16. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல துச்செயலும் உண்டு. For where you have envy and selfish ambition, there you find disorder and every evil practice. பாருங்கள், இந்த வேதாமத்திலே தமிழ் மொழி, ஏனெனில்
எங்கே பொறாமையும் சுயநல ஆசையும் இருக்கின்றனவோ அங்கே ஒழுங்கீனமும் எல்லாவித தீய செயல்களும் இருக்கின்றன. Where you have envy and selfish ambition, you find disorder, evil practice. உலகத்துக்காக எங்கே வைராக்கியம் உண்டோ அங்கே சகலமும் துர்ச்செயலுமாய் இருக்கின்றது. Where you have selfish ambition, motives. விரோதங்கள் எங்கே இருக்கின்றது? Where there is envy. அருமையான தேவ பிள்ளையே, My dear children இதை of God. மறுபடியுமாக அந்த நிருபத்தில் நாங்கள் இரண்டாம் முறை அங்கே யாக்கோபு வலியுறுத்துகின்றார். This is the second time James writes the same thing again. நம்முடைய இருதயம் வைராக்கியமாய் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும் இல்லையா, உலக காரியங்களுக்காக அல்ல. Our ambitions in our heart need to be for God. வைராக்கியத்தை நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் காட்டுவது அல்ல. Our ambitions should not be to fight against the கர்த்தருக்குள்ளாக children of நாங்கள் God. பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be strengthened in God. கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் கட்டப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Start building yourself in கர்த்தருடைய God. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஞானத்திலே செயல்படுகிறவர்களாய் நம்முடைய நற்கிரியைகளை பிறப்பிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். Obey to the voice of God and start doing good deeds and bearing good fruit in the kingdom of God. ஆகவே கர்மையான தேவ பிள்ளையே, My dear children of இந்த God. கால வேளையிலும் உலக ஞானம் தேவ ஞானம் இரண்டும் எதை முக்கியம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். We've seen the difference between the worldly wisdom and God's wisdom. ஏனென்றால் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த நாட்களில் நாங்கள் இன்னுமாய் தேவ ஞானத்தை பயன்படுத்தி காரியங்களை செய்கிறவர்களாய் நாங்கள் வருகிற நாட்களிலே தொடர்ந்தும் காணப்பட வேண்டும். In the coming days we need to be people who use the godly wisdom and live our lives. 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாக்கோபு same chapter verse 15. Such wisdom does not come down from heaven, but is earthly, unspiritual, demonic. இப்படிப்பட்ட ஞானம் மேலே உள்ள வசனத்திலே குறித்த வசனத்தின்படி அப்படிப்பட்ட ஞானம். Such wisdom, when it says such wisdom, the things above. எப்படி மேலே என்ன சொல்லப்படுகிறது? What does it say? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். The wisdom that bitters envy and selfish ambition in your hearts, and you are boasting and denying the truth. அன்பானே கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of God. வேதம் தெளிவாய் நமக்கு போயிருக்கிறது. The word clearly says, நீங்கள் விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள் சத்தியத்துக்கு. do not deny the truth. எப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளாக இருக்கிறது? What kind of heart do we have? அந்த கசப்பான இருதயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? It is full of bitterness. அந்த வைராக்கியம் விரோதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? It is full of ambitions. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலே இருந்து இறங்கி வருகிற ஞானம் இல்லை. This kind of wisdom doesn't come from heaven. இந்த ஞானம் சத்துரு கொண்டு வருகிற ஞானம். This is the one that the Satan brings. இந்த ஞானம் உலக பிரகாரமான ஞானம். Is earthly. அப்ப நானும் நீங்களும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். You and I, we need to discern. இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் நன்றாய் தேவ ஞானத்தை பகுத்தறிந்து நாங்கள் காரியங்களை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். You and I, we need to discern ourselves and understand the wisdom that we use. சத்தியத்துக்கு பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்க கூடாது. We should not deny the truth. கர்த்தருக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We need to be faithful to God. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கின்ற 12வது அதிகாரம் 2 Corinthians chapter 12. 19 இருந்து வாசியுங்கள். From verse 19. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 19 இருந்து 21 வரை. தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலதையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலக்கங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் எண்ணத்தை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் நாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள் குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன் பவுல் பயப்படுகிறார்? Why is Paul afraid?
சிந்தித்து பாருங்கள், ஏன் பவுல் பயப்படுகின்றார்? Why is Paul afraid? விசுவாசிகளை குறித்து ஏன் பயப்படுகிறார்? Why is he afraid of the believers? இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்து விடுமோ என்று அவர் பயப்படுகிறார். He is afraid that things like what we read will come into பாருங்கள், people's பவுலை lives. நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு கற்ப வேதனைப்படுகிறார். வேதத்திலே வாசிக்கின்றோம். And we read in the Bible that Paul is feeling the childbirth pain ஒரு when he wants to ஆத்துமாவை save a soul. ரட்சிப்புக்காய் கொண்டு வந்து அவர்களை வழி நடத்துவதற்கு, அவர்களை கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தி கட்டி எழுப்புவதற்கு கற்ப வேதனைப்படுகின்றார். In order to save one soul, he is bearing the pain of bearing a child. அப்ப தேவனை பின்பற்றுகிறவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்களோ என்று அவர் பயந்திருக்கிறார். So he is afraid that people are going to be let go from God's hand. பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். He says, I am afraid. ஏன் அவர் பயப்படுகிறார்? Why is he afraid? உலக காரியங்கள் அவர்களுக்குள்ளாய் வந்துவிடும் என்று. That the worldly characters will come to எப்படிப்பட்ட them. உலக காரியங்கள் என்பதை நாங்கள் அந்த வசனத்திலே பார்க்கின்றோம். And we read the list of the characteristics. விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோச்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்று. Discord, jealousy, fits of rage, selfish ambition, slander, gossip, arrogance and disorder. இருக்குமோ என்று. If it will come. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாய் இல்லை. There are no such thing in us. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஏன் தயங்குறீங்க? Why are you afraid? Praise the Lord. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இல்லை. There is no such thing in us. பவுலானவர் பயப்படுகிறார். Paul is afraid. ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது. Every soul is precious. கர்த்தர் தேவனுடைய சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விலையேற பெற்றது. Every soul given to the churches is precious. அது குழந்தையாய் இருக்கலாம், முதியோராய் இருக்கலாம். It might be a baby, it might be an elderly person. அவர்கள் ஒவ்வொருவரையும் கட்டி காக்க வேண்டும். Every person needs to be guarded. அந்த உலக ஞானத்தின்படி அல்ல. Not in the worldly wisdom. தேவ ஞானத்தின்படி. In God's wisdom. அவர்களை நடத்த வேண்டும். They need to be led. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of இந்த God. காலை வேளையிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். This morning shall we look up to இது God? எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கின்றது? What kind of things are in our heart? ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் நற்கிரியைகளை பிறப்பிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். We need to be people who are bearing good fruit and bearing good அப்பொழுதுதான் அங்கே deeds. நாங்கள் தேவ ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். Then we can receive even more தேவ wisdom. ஞானத்தின்படி நாங்கள் நடப்போம். We will start walking in the wisdom. பாருங்கள், அடுத்தது சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 16வது வசனத்திலே. Then he says, verse 16. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயலும் உண்டு. அதை பார்த்தோம் நாங்கள். And we saw that you will find disorder and evil practice. 17 பரத்திலே இருந்து வருகிற ஞானமோ, எங்கே இருந்து வருகிற ஞானம்? பரத்திலே இருந்து. The wisdom that comes from அப்ப heaven. இன்றைக்கு நாங்கள் கேட்க போன்றோம் பரத்திலே இருந்து வருகிற ஞானம். So today we are going to ask for the wisdom from உலக heaven. காரிய ஞானம் நமக்கு தேவையில்லை. Not the worldly wisdom. பரத்திலே இருந்து வருகிற ஞானம். The wisdom from heaven. ஒவ்வொரு ஞானமும் பரத்திலே இருந்து வருகிற ஞானத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் நிறைவு செய்வோம். And we'll just see what comes from heaven. பாருங்கள், இதிலே இங்கே இந்த புதிய தமிழ் மொழிப்பு வேதாகமத்திலே பரலோகத்தில் வருகிற ஞானமோ முதலாவது தூய்மை. It is first of all pure. தேவ ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? சுத்தமானது. How is God's wisdom? It is பரத்திலிருந்து pure. வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதா இருக்கிறது. It is first of all pure. அப்ப எங்களுடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். So our heart needs to be தேவ pure. ஞானம் இன்றைக்கு நமக்குள்ளா இருக்கிற பொழுது பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்மை சுத்திகரித்து சுத்தப்படுத்தி நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். If we have God's wisdom in us, our heart needs to be clean and pure. இருதயத்திலே ஒன்று வாயிலே ஒன்று இருக்க கூடாது. It shouldn't be one thing in the heart, another thing on your சுத்தமுள்ள tongue. இருதயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்த வேண்டும். We need to greet people with a pure heart. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுக்குத்தான் பரத்திலே இருந்து வருகிற ஞானம் அங்கே சுத்தமானதாக நாங்கள் பார்க்கின்றோம். That is why James says the wisdom that comes from heaven is pure. தேவன் சுத்தமானவர், ஆகவே நாமும் சுத்தமானவர்கள். God is pure, therefore we should be pure. அடுத்தபடியாக பார்க்கின்றோம், Next, தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கின்றதாம்? his wisdom is சமாதானமாய் இருக்கின்றது. it loves peace. இன்றைக்கு தேவ ஞானம் இருக்கும் பொழுது நாங்கள் யாவரோடும் சமாதானமாய் நாங்கள் ஒப்புரவாகுவோம். When we have the wisdom of God, we will find peace. அங்கே வைராக்கியம் இருக்காது. There is no அங்கே selfish பகைகள் motives. இருக்காது. There's no அங்கே separation. விரோதங்கள் இருக்காது. There's no envy. தேவ ஞானமாய் இருக்கிற பொழுது நாங்கள் யாவரோடும் நாங்கள் என்ன செய்வோம்? சமாதானமாய் நாங்கள் இருப்போம். We will always find peace in everything. ஆகவே தான் தேவ ஞானம் நமக்கு அவசியம். That's why you need wisdom. யாவரோடும் நாங்கள் நற்கிரியைகள் மூலமாக நாம் சமாதானமாய் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். With your good deeds, you will find peace in everything. அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்த்தோம் அடுத்த காரியம். Next thing,
சாந்தம், ஞானமுள்ள மனிதன் சாந்தமுள்ளவன். He is considerate. ஞானமுள்ள மனிதன் எப்படியா இருப்பானாம்? கோபமுள்ளவனா இருப்பானா? A wise man, will he be angry? ஞானமுள்ளவன். வேதம் தான் சொல்லுகிறது. The Bible says. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதா இருக்கும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் இரண்டாவது சமாதானத்தை கொண்டு வருகிறது, மூன்றாவது சாந்தத்தை கொண்டு வருகிறது. It is peace loving and it is considerate. இன்றைக்கு எவ்வளவுக்கு நாங்கள் சாந்தம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம். How considerate are we? மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுகின்ற பொழுது, When someone speaks against மற்றவர்கள் you, நமக்கு எதிராய் குறை கூறுகின்ற பொழுது, when someone accuses you, எவ்வளவுக்கு நாங்கள் சாந்தம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம். how considerate are we? அப்படிப்பட்ட ஞானம் தேவனிடத்தில் இருந்துதான் வருகிறது. That wisdom comes from ஆகவேதான் God. இயேசுவும் ஞானத்திலே வளர்ந்து பெருகினார். That is why Jesus grew in அவருக்கு wisdom. எதிராக அவர்கள் காரியங்களை செய்கிற பொழுதும் அவர் சாந்தமாய் பதில் சொன்னார். Even when Jesus was accused of many things, he was submissive. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட We வேண்டும். in the same way, we need to be gentle. சாந்தமுள்ளவர்களாய் நாங்கள் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be considerate and gentle. முரட்டாட்டம் உள்ளவர்களாய் அல்ல. Not full of boastfulness. நாங்கள் சாந்தமுள்ளவர்களாய் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். But in gentleness, considerate. நாலாவது காரியம், அங்கே ஞானமுள்ள மனிதன் இணக்கமானவன் என்று பார்க்கிறோம். He is also full of mercy. இணக்கமுள்ளதாயும் இணங்கி போவான் He is எல்லாத்துக்கும். submissive. ஞானமுள்ளவன் மற்றவர்களை அடக்கி ஆள முற்பட மாட்டான். And he will never do things abruptly. மாறாக மற்றவர்களின் கருத்துக்களையும் விருப்பங்களையும் பகிர்ந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடியவன் ஞானம். But he will always consider the people எது who are சரி எது surrounded பிழை by. என்பதை ஞானமாக சிந்தித்து பார்ப்பான். And he will see what is right and நல்ல wrong. காரியங்கள் சொல்லுகின்ற பொழுது அதனோடு உடன்பட்டு காரியங்களை செயல்படுவான். They will take the good things. இணங்கி போவான். And they will go along. வைராக்கியமாய் இருக்க மாட்டான். They wouldn't hold these இன்னைக்கு grudges. ஞானமுள்ள மனிதன், Because that's what a wise man does. ஞானமுள்ள மனிதனுக்குள்ளா எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். We're saying what a wise man has. முதலாவது எப்படியா இருப்பானாம் ஞானமுள்ளவன்? First, a wise man is சொல்லுங்களேன். சுத்தமுள்ளவன், இரண்டாவது சமாதானம் பண்ணுகிறவன், மூன்றாவது சாந்தமாய் பேசுகிறவன், நாலாவது இணக்கமுள்ளவன், அஞ்சாவது இரக்கத்தாலும். full of mercy. Full of mercy. ஆண்டவருடைய இரக்கத்துக்கு இணையாக ஒன்றுமே இல்லை. There is no comparison to God's mercy. இரக்கமுள்ளவரே என்று பாடுவோம். We talk about his mercy, we sing about மனதுருக்கம் it. உடையவரே என்று பாடுவோம். How compassionate he is, we ஆனால் sing. அந்த இரக்கத்தை உருக்கத்தை எனக்குள்ளாக தாருங்க என்று பாடுகிறோமா? But do we ever sing to ask for that mercy in us? அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, இரக்கமுள்ளவனா full of தேவ mercy. ஞானம் இருக்கிற பொழுது இறங்கி போவான். Those who are wise, மனதுருக்கமாய் இருப்பான். they are full of mercy. சிந்தித்து பார்ப்போம். We need to think. இந்த நாளிலும் அவன் இரக்கமுள்ள, மற்றவர்களை மன்னிக்கிறதற்கு எப்போதும் ஆயத்தமாய் இருப்பான். They are always prepared to forgive the other person. யாரையும் பழிவாங்க முற்பட மாட்டான். They will never want to take revenge. இரக்கமுள்ளவன் யாரையும் ஆண்டவர் இயேசு பழிவாங்கினாரா? Did Jesus take revenge on people? யாரையும் அவர் பழிவாங்கவில்லை. No, he didn't. எத்தனையோ காரியங்கள் செய்தார்கள், ஆனாலும் அவர் யாரையும் பழிவாங்க. So many things happened against இரக்கத்தை him. காட்டினார். But he showed தயவை mercy. காட்டினார். He showed his தேவ favor. ஞானம் இருக்கின்ற நமக்கு இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட இறுதியும் கொண்டவர்களாய் நாங்களுடைய தயவை இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாய் இருக்க You and வேண்டும். I, we need to show the same kind of mercy onto others. ஞானமுள்ள மனிதன் நற்கனிகளை பிறப்பிக்கிறவனாய் And he காணப்படுவான். will also bear good fruit. நற்கனியை பிறப்பிப்பான். Good fruit. ஆவியின் கனியை கலாத்தியர்களை பார்க்கின்றோம். We talk about the fruits of the Spirit in சாந்தம், Galatians. நிச்சயடக்கம், தயவு, விசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்கள். We talk about the list of them, அன்பான gentleness. கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of நற்கனி, God, தேவ ஞானம் உள்ளவன் நற்கனியை பிறப்பிக்கிறவனாயிருப்பான். if you have wisdom, you will bear good fruits. பட்சபாதம் மற்றவன் தேவ ஞானம் உடையவன். He is impartial. வேதத்திலே வாசிக்கின்றோம். We read, பட்சபாதம் இல்லாதவனாயும். he is completely impartial. மனிதர்கள் தான் பட்சபாதம் பார்ப்பார். Man will find partiality. ஆனால் தேவனுடைய பார்வையிலே பட்சபாதம் இல்லை. But in God's eyes, there அவர் he is எல்லாரையும் impartial. சமத்துவமாய் பார்க்கின்றார். He sees everyone equally. எல்லாரையும் அவர் சமத்துவமாய் நடத்துகிறார். He leads everyone equally. அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, பட்சபாதம் தேவ ஞானம் இருக்கிற பொழுது பட்சபாதம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. if we are wise, there will be no partiality. பாரபட்சம் காட்டாதவராக இருக்க வேண்டும். You are completely impartial. கடைசியாக Lastly, இறுதியாக ஞானமுள்ள மனிதன் எப்படியா இருப்பானாம்? மாயமற்றதா இருக்கு. and the last thing, he is always sincere. மாயமற்றதா இருக்கு. He is completely sincere.
மாயமாலத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்று நாங்கள் மத்தேயுவிலே மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. And the word clearly says in Matthew, those who are not sincere, God hates. மாயமற்றவர்கள் அந்த மனிதனை முழுக்க நம்பலாம் என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காணப்பட வேண்டும். You need to be a person who people can trust. தங்களுடைய சுய லாபத்துக்காக மற்றவர்களை ஏமாற்றுவர்களாய் இருப்பவன் அல்ல. You shouldn't be a cheater to cheat people for your selfish ambitions. எப்பொழுதும் அன்புடனே சத்தியத்துடனே அவன் வார்த்தையை பேசி அன்பாக அவர்களை சிநேகிப்பான். But full of love and full of sincerity, he will speak words. உண்மையை எப்பொழுதும் பேசுவான். He will talk the truth. ஆகவே கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலும் கர்த்தர் ராம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஞானத்தினாலே நம்மை நிரப்புவாராக. May God bless each and every one of you. May God fill us with his wisdom. கடைசியாக 18 நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. And the very last verse, peacemakers who sow in peace reap a harvest of righteousness. சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. When you sow the peace. கலாத்தியர்களை நாங்கள் பார்க்கின்றோம். We see in the book of Galatians. அதை வாசித்து நாங்கள் ஜெபிப்போம். We'll read that as we close. 6வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசியுங்கள். Chapter 6 verse 7 and 8. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். A man reaps what he sows. Whoever sows to please their flesh, from the flesh will reap destruction. Whoever sows to please the Spirit, from the Spirit will reap eternal life. இது எல்லாருக்குமே. This is for everybody. தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கின்ற எல்லாருக்குமே இந்த வார்த்தை. This is for every believer. இது ஊழியக்காரனாகிய எனக்கும் சபை மக்களாகிய நம் அனைவருக்கும். This is a pastor of the church, but also a congregation. மோசம் போகாதிருங்கள். Do not waste away. மோசம் போகாதிருங்கள். இன்னைக்கு உலக ஞானத்தினாலே மோசம் போகாதிருங்கள். Do not be deceived. பிசாசு யாரை வஞ்சிக்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகின்றான். The Satan is always ready like a roaring lion to deceive you. உங்களுடைய அழைப்பை இழந்து போகாதீர்கள். Do not lose your உங்களுடைய calling. தாளந்துகளை இழந்து Don't போகாதீர்கள். lose your talent. கர்த்தருக்குள்ளாக நாட்டப்பட்டு கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். Be planted in Christ. நாட்கள் பொல்லாதவைகள், இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் The கொள்வோம். days are evil, so use your time wisely. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். God cannot be mocked. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். God cannot be mocked. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். A man reaps what இன்றைக்கு he நாங்கள் எதை sows. விதைக்கின்றோம்? What are we எங்களுடைய sowing? நாவினாலே எதை விதைக்கின்றோம்? What are we sowing with எங்களுடைய our tongue? சிந்தனையினாலே எதை விதைக்கின்றோம்? With our thoughts? எங்களுடைய செயலினாலே எதை விதைக்கின்றோம்? With our deeds. அதையே அவன் அறுப்பான். That is what we reap. மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். Whoever sows for their flesh ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே will reap destruction, but whoever pleases the Spirit will reap eternal life. ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாய் இருப்போம். Let us be people who ஆவிக்குரிய please the காரியங்களை Spirit. விதைப்போம். Let us sow for the ஆவிக்குரிய Spirit. காரியங்கள் என்ன? நம்முடைய are those வாழ்க்கையிலே things? நற்கிரியைகள். It is the good கிறிஸ்து deeds. இயேசுவை பிரதிபலிக்கணும். It is to show நம்முடைய சபை Jesus மக்களுக்குள்ளாக, in the church, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக, in the children of வெளி God, உலகத்துக்குள்ளாக, in the world, நாங்கள் வேலை செய்கிற இடங்களுக்குள்ளாக, in our workplace, நாங்கள் படிக்கிற பாடசாலைகளுக்குள்ளாக in our schools, கர்த்தரை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். we need to reflect அவரை Jesus. நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த We need வேண்டும். to reflect தேவ Christ. ஞானம் நமக்குள்ளாய் வர வர The more we have wisdom in நாங்கள் us, கர்த்தரை பிரதிச்சை பண்ணுவோம். the more we will கர்த்தரை stand for வெளிப்படுத்துவோம். Christ. The more we will reveal கர்த்தர் எங்களை Christ. கரம் பிடித்து The more நடத்துகிறவராய் He will இருக்கிறார். lead us. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear children இந்த of God, காலை வேளையிலும் கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துகிறார். this morning God is நாங்கள் strengthening ஒவ்வொருவரும் you. கர்த்தருக்குள்ளாக திடப்பட வேண்டும். You and I, we need to be strengthened. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட You வேண்டும். and I, we need to be built. தேவனுக்கென்ற ஒரு கூட்ட சபையாக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க We வேண்டும். need, as a church, இன்றைக்கு rise and தேவன் shine for நம்மை God. ஆண்டவர் நமக்கு போதிக்கிறது அவருக்குள்ளாய் நாங்கள் பலப்படும்படியாய். God is teaching you so that you can be இன்றைக்கு strengthened நாங்கள் in எதை Him. விதைத்துக் கொண்டிருக்கின்றோம்? What are we sowing? எதை நாங்கள் விதைத்துக் What கொண்டிருக்கின்றோம்? are we sowing? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதை நாங்கள் In விதைக்கின்றோம்? our spiritual life, what எங்களுடைய are we மாமிசை sowing? கிரியை செய்கிறதா? Is it our அல்லது flesh எங்களுடைய working? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு கிரியை But is it செய்கிறதா? the Spirit that is எங்களை working? நாங்களே ஆராய்ந்து பார்த்து எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்வோம். Let us discern ourselves and அன்பான also தேவனுடைய correct பிள்ளைகளை ourselves. யாவருமாக எழுந்து நிற்போமா? My dear children of God, shall ஒரு we விசை stand to our கண்களை feet மூடி this ஒரு morning? விசை கர்த்தரை நோக்கி Shall பார்ப்போமா? we close our eyes and look up to இந்த God? காலை வேளையிலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Shall நாங்கள் we just ஒவ்வொருவரும் look unto God? ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கின்றார். God is someone who கர்த்தர் எங்களை strengthens கட்டுகிற us. தேவனாய் He is a இருக்கின்றார். God who builds us. ஆண்டவர் எங்களை நான் உன்னை கட்டுவேன் என்று
கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். God has said, I ஓ will நீ build you up. கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He has promised that you will be நாங்கள் built up. கட்டுவதற்கு என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாய் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். Whatever the barriers that are stopping you from அன்பான being கர்த்தருடைய built, பிள்ளையே, my இந்த dear காலை children of வேளையிலும் God, நீங்களும் ஆண்டவரும் it is பேசுகிற you நேரமாய் and God இருக்கிறது. this morning. ஓ ஒரு விஷயம் இந்த Thank you, நாளிலே ஒப்பு கொடுத்து Jesus. ஜெபிப்போமா? Shall we surrender this day ஹalleluya, into God's ஸ்தோத்திரம் hands and ஆண்டவரே. pray? ஹalleluya, Thank you, எல்லாருமாய் நாங்கள் வாய்களை Jesus. திறந்து Shall we all open our ஜெபிக்கலாம். mouths and pray? ஆண்டவரே, இந்த காலையிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. We surrender this அர்ப்பணிக்கிறேன் morning, ஆண்டவரே. Father. Thank you We Lord Jesus. surrender, Father. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்க With ஆண்டவரே. your wisdom, you fill us, உம்முடைய ஞானம் Master. ஆண்டவரே உலக பிரகாரமான Thank you, ஞானமாய் அல்ல ராஜா. Yes, Father. ஓ Thank you, தேவனுடைய Jesus. ஞானம் எனக்குள்ளாய் இதுமாய் வெளிப்படணும் We ask ஆண்டவரே. that you reflect இந்த the பொல்லாத godly உலகத்திலே wisdom. இந்த தேவ ஞானம் எனக்குள்ளாய் வெளிப்படணும். The days are evil, ஓ இந்த but let ஞானத்தை your எனக்கு wisdom தேவ be ஞானத்தை reflected. இன்னும் அதிகமாய் தாருங்க Pour ஆண்டவரே. out your wisdom in the என்னுடைய midst of us, ஆவிக்குரிய Father. வாழ்க்கையிலே நான் நடத்துவதற்கு எனக்கு தேவ In ஞானம் our வேண்டும். spiritual life, to ஓ lead my என்னுடைய life, குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தேவ ஞானம் lead வேண்டும். my family, என்னுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு எனக்கு தேவ ஞானம் to வேண்டும். lead my ஓ children, என்னுடைய சபை மக்களோடு நான் பழகிக் கொள்வதற்கு தேவ ஞானம் எனக்கு to வேண்டும். move with my ஓ congregation. இருதயத்திலே வைராக்கியம் வேண்டாம் ஆண்டவரே. Be no selfish இருதயத்திலே ambitions எந்த in our கசப்புகளும் heart. வேண்டாம் ஆண்டவரே. No envy. இருதயத்திலே இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் நமக்கு வேண்டாம் No ஆண்டவரே. worldly bitterness, ஓ Father. உம்முடைய தயவு எனக்குள்ளாய் விளங்கட்டும். Give us your favor, உம்முடைய இரக்கம் Master. எனக்குள்ளாய் Give us விளங்கட்டும். your mercy, உம்முடைய சமாதானம் Father. எனக்குள்ளாய் விளங்கட்டும். May your peace be உம்முடைய upon நற்கனி us. எனக்குள்ளாய் May விளங்கட்டும். your good deeds be ஆண்டவரே, upon இந்த us. காலை இந்த மதிய வேளையிலும் என்னை அர்ப்பணிக்கிறேன் Father, ஆண்டவரே. we surrender. தொடர்ந்து உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. Fill us with your ஓ wisdom, இது Master. பொல்லாத உலகமாய் இருக்கிறது. What an evil world இந்த we live உலகத்திலே in. நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். In the world that we live இந்த in, நாட்களை Father. உமக்காக பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உம்முடைய ஞானம் இன்னும் அதிகமாக எங்களுக்கு Give us தர and வேண்டும் என்று pour out your ஜெபிக்கிறோம். wisdom to use உம்முடைய these days கரத்திலே ஒப்பு wisely. கொடுக்கிறேன் In ராஜா. your hands we ஹalleluya, surrender. Thank பொறுப்படுங்க you, ஆண்டவரே. Jesus. Thank We you Lord commit, Jesus. Father. ஓ நன்றி Thank you, ஆண்டவரே. Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Thank you Father. Lord Jesus. Hallelujah. Thank you, Jesus. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Lord, நன்றியோடு we ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord, we Lord Jesus. surrender. நன்றி Thank ஆண்டவரே. you, Jesus. ஹalleluya, ஸ்தோத்திரம். Thank you, Father. பரலோக பிதாவே, மறுபடியுமாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, once again we surrender. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனிடத்தில் கேட்க கடவன் என்று. Those of you who lack in wisdom, ask for இந்த and காலை God will வேளையில் give உம்முடைய you. சமூகத்திலே நாங்கள் கேட்கின்றோம். We ask in your presence. உம்முடைய ஞானத்தினால் இன்னுமாய் எங்களை நிரப்புங்க. Fill us even more with your இந்த wisdom. பொல்லாத காலங்களிலே நாங்கள் தொடர்ந்து உம்முடைய ஞானத்தினாலே உமக்குள்ளாய் இன்னுமாய் வைராக்கியம் கொண்டு உமக்காய் நாங்கள் வாழ கத்த கிருபை செய்யுங்க ராஜா. Lord, give us the grace to live for you in this evil world. இந்த நாளிலும் ஆண்டவரே, சபையாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் As ஆண்டவரே. one church we commit ourselves. விரோதங்கள் பகைகள் வேண்டாம் ஆண்டவரே. No envy or bitterness in our எரிச்சல்கள் hearts. பொறாமைகள் வேண்டாம் ஆண்டவரே. No jealousy in our hearts. பட்சபாதங்கள் வேண்டாம் ஆண்டவரே. No partiality in ஓ our hearts. தேவ ஞானம் உள்ளவன் எப்பொழுதும் ஆண்டவரே நற்கிரியையினாலே மற்றவர்களை நேசிக்கிறவனாய் காணப்படுவான். A wise man will always be loving. ஆண்டவரே, உம்முடைய சாந்தம் வெளிப்படட்டும். May your உம்முடைய gentleness தயவு be வெளிப்படட்டும். reflected. May your favor be உம்முடைய reflected. கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் In your ஆண்டவரே. hands we surrender தொடர்ந்து ourselves. நீர் சபையாய் எங்களை பயன்படுத்துங்க As ஆண்டவரே. a church, continue to use us. கர்த்தாவே, இருதயத்திலே இருந்து ஜீவ ஊற்று பாயட்டும் ஆண்டவரே. May the living waters spring கர்த்தாவே, from உம்முடைய our hearts. வல்லமையுள்ள கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். In your mighty hands we ஒவ்வொருவரையும் surrender. அர்ப்பணிக்கிறோம் We ராஜா. surrender each and சிறு every குழந்தை one. தொடக்கம் பெரியோர்கள் வரை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். From the children to the adults. வருகிற நாட்களிலே இதை குறித்து தியானித்து சிந்தித்து நாங்கள் செயல்பட எங்களை கிருபை தாருங்கள். Help us to meditate even more and walk இந்த in the way. போராட்டங்கள் மத்தியிலே ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. In the midst of all trouble we will find victory. அதற்காகத்தான் நீர் எங்களை வேறு பிரித்திருக்கின்றீர். That is why you have separated us. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் In ராஜா. your hands we humble தொடர்ந்து ourselves. நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. Continue to lead us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus we pray and ask. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வரை மட்டும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவது. May the grace of the Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. Amen. யாவருமாக இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.